ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். நமது தர்மசாஸ்திரா ஜோதிட ஆய்வகம் நடத்தும் இந்த வாரம் நிகழ்ச்சி மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்குங்க. நான் பல முறை கலந்துருக்கேன். இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு இன்னைக்கு இருக்க சொல்றாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப நான் பெருமைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதே ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நம்ம மணிகண்ட சாஸ்திரா சார் அவர்கள் நிறைய கருத்தரங்கங்கள், மாநாடுகள் அப்படின்னு நிறைய கிளாஸஸ்கள் எல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே போல நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. நிறைய டீமா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அவங்கள பார்த்துதான் நாங்களும் கருத்தரங்கம் இந்த மாதிரிலாம் நடத்தணும், இந்த ஜோதிடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம சேவை புரியணும் அப்படின்னு நம்மளாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த தர்மசாஸ்திரா ஜோதிட ஆய்வகத்துல நான் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அதே போல நான் முதல்ல பேசின ஆன்லைன் அப்படிங்கிறப்ப அது ஆன்லைன் அஷ்ட சேனல் தான். முத்துப்பாண்டி சார் அவர்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க, நம்ம இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடியது மேடம் சொன்ன மாதிரி நிறைய ஜாமக்கல் பிரசனம் இந்த மாதிரி நிறைய நம்ம பங்கு பெற்றிருக்கோம். இன்னைக்கு கைரேகையை பத்தி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். அதாவது நம்மளுடைய நம்மளுடைய சாஸ்திரத்திலே கைரேக சாஸ்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் தாங்க. இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னிருந்தே இந்த கலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது கடல். அது யார் யார் போய் மூழ்கி முத்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆழ்ந்து முத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த விஷயத்துல தீவிரமா இறங்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு கல்வியை கற்றாலும் நம்ம அதுல ஆழ்ந்து செயல்படுறப்ப நம்மளுக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுதான். நான் இந்த கைரேக சாஸ்திரத்தை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய குருநாதர் என்னுடைய ஜோதிடத்தை எனக்கு முத அறிமுகப்படுத்தினவர் திருவருள் ஜோதிட கல்வி மையத்தின் ஆசிரியர். அவர் மூலயமா தான் நான் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய ஒவ்வொரு ஆசிரியத்தை தேடி நம்ம பயிற்சி பெற்றோம். இந்த கைரேக அவர் இப்ப இல்லை, தற்போது இல்லை. மீனம் ராஜையா அவர் சொல்ல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன், அவரை வணங்கி கொள்கிறேன். அதுக்கு பிறகு நிறைய நம்ம ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு குருமாரை தேடி நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுதான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த கைரேக சாஸ்திரம் இன்னும் ஆழமா நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்காண்டி நிறைய தேடி அலைஞ்சோம். அப்படிங்கிறப்ப ஜோதிடத்துல பீஷ்ம பட்டம் பெற்றவர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப வயசானவர். நம்ம திண்டுக்கல், அதாவது சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா அவர்களுடைய பொற்பாதம் பற்றி வணங்குகிறேன். அவர் தான் இந்த ஜோதிட கலை கைரேகையில இன்னும் ஆழமா எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அப்படிங்கிறதுல பெருமை எனக்கு. ஏன்னா நம்ம வர கிளைண்டுகளுக்கு நிறைய நம்ம இந்த கைரேகை மூலயமா நம்ம நிறைய பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப பிறந்த ஜாதகம், டேட் ஆஃப் பர்த் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் கைரேகையை வைத்து அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். அதாவது இந்த கைரேக சாஸ்திரம் இந்தியாவிலதான் தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா இது பெரும்பாலும் வெளிநாட்டவர் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த கைரேகைக்கு தந்தைன்னு சொல்லக்கூடிய ஜீரோன்னு சொல்லுவாங்க, ஹீரோன்னு சொல்லுவாங்க ஒரு பேரு. அவர் ஒரு 20 ஆண்டுகளாக நம்ம தமிழகத்துல தங்கி ஒரு ஜோதிட குடும்பத்துல தங்கி இருந்து அந்த ஓலைச்சுவடுக்கெல்லாம் படிச்சு அதனோட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த சாஸ்திரத்துல மிகப்பெரிய மேதையானார். அப்பேற்பட்ட அந்த கைரேக சாஸ்திரம் நம்ம இந்தியாவிலதான் உருவானுச்சு அப்படிங்கிற வரலாறுலாம் சொல்லப்படுது. இந்த கைரேக சாஸ்திரம் நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது நம்மளுடைய இந்த கைரேக சாஸ்திரத்துல நம்மளுடைய தலை முடியில இருந்து கால் நகம் பாதம் வரைய தொடர்பு இருக்குது. மூளை என்ன கட்டளை இடுதோ அதைத்தான் நம்ம கைகள் செய்யணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான ஒரு பொருளை எடுக்கும்னாலும் மூளை அதை எடுன்னு சொன்னாதான் அந்த கை போய் எடுக்கும். அப்ப இந்த கைக்கும் நம்மளுடைய மூளைக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குதுங்க. அப்ப இந்த கைரேகை நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய தசா புத்தி இதுக்கெல்லாமே ஒத்து போகும். ஜாதகம் இல்லாதவங்க கூட எப்படி நம்ம ஜாமக்கல் பிரசனத்துல அவங்க கேட்கிற கேள்வி நேரத்தை வச்சு ஜாதகம் அவங்களுக்கு பிறந்த நேரம் டைம் எது தெரியலனாலும் கேட்கக்கூடிய கேள்வி நேரத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு பலன் சொல்றோமோ
அதனால நேரம் முக்கியம். இந்த கைரேகைக்கு நேரம் எதுவும் தேவையில்லைங்க. அவங்க கைகளோட அமைப்பை வச்சு நம்ம பலன் சொல்றதுதான். அதனாலதான் ஒவ்வொரு 9 கிரகங்களுக்கும் நம்ம கைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு மேடுகள், ஒவ்வொரு விரல்கள் இதெல்லாமே அந்தந்த கிரகத்தோட பெயரை வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த கைகளை வச்சு நம்ம பலன் சொல்லலாம். மிக அற்புதமா இருக்கும். இதுல என்ன பாத்தீங்கன்னா வெற்றி பெறும் குறிகள். நம்ம இன்னைக்கு எடுத்து கைரேகைகள் நிறைய இருக்குதுங்க. இப்ப எப்படி ஜோதிடத்துல ஏகப்பட்ட பாடங்கள் இருக்கோ அந்த மாதிரி கைரேகைகளும் நிறைய பாடம் இருக்குது. இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து வெற்றி தரும் குறிகள், நம்ம பிரபலமாக்கும் குறிகள், நம்ம கையில அந்த அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத பாக்குறதா இன்னைக்கு. அதாவது இந்த கை இப்ப நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ சேனலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன வச்சிருக்காங்க, ஸ்டார். அப்ப இந்த ஸ்டார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நட்சத்திர குறி. இந்த நட்சத்திர குறி நம்ம யாரெல்லாம் ஸ்டார்னு சொல்லுவோம்? பெரிய பெரிய பிரபலமான கலைத்துறையில் இருக்கவங்க, ஒரு சாதனை புரிஞ்சவங்க, ஜெயிச்சவங்க, இவங்களதான் நம்ம ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம தமிழகத்துல எடுத்தாலே சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே நம்மளுக்கு ரஜினி சார் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கடைகளையும் ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில அந்த நட்சத்திர குறி கண்டிப்பா இருக்கும். அது வந்து ரொம்ப அழுத்தமான தெரியாது, மெல்லிய ரேகையால இருக்கும். நம்ம அதை கவனமா பார்க்கணும். சரிங்களா? அப்ப அப்பேற்பட்ட அந்த ஸ்டார் குறி நம்ம கைகள்ல எங்கெல்லாம் இருந்தா நம்மளுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கும்? இன்னும் ஸ்டார் குறி மட்டுமல்ல, வெற்றி தரும் குறிகள் அப்படின்னு நிறைய குறிகள் இருக்குது. அதாவது தாமரை குறி. தாமரை எல்லாம் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது குளத்துலதான் தாமரை இருக்குமா. ஆனா இருந்தாலும் நம்ம என்னோட நான் உட்காந்துருக்க பின்னுக்கு போட்டோல கூட பாருங்க, அந்த அஷ்டலட்சுமிகள் பாத்தீங்கன்னா தாமரை பூவில் தான் அமர்ந்திருக்காங்க. அப்ப அந்த மகாலட்சுமிகள் வசிக்கக்கூடிய இடம் அந்த தாமரை. அப்ப மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமியே அந்த தாமரையில வசிக்கிறப்போ, அப்பேற்பட்ட அந்த தாமரை குறி நம்ம கைகள்ல இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? நம்மள்ட்ட நல்ல ஒரு செல்வ நிலை இருக்கும். நம்மளுடைய வீடே பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனை ஆட்டம். ஒரு சின்ன வீடா இருந்தா கூட அது அரண்மனை போல பாவித்து நம்ம வாழக்கூடிய அமைப்பு, ஒரு சந்தோஷமான அமைப்பு, சந்தோஷமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, அமைதியான சூழ்நிலை, எப்பயுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இந்த தாமரை குறி நம்ம கைகள்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பலன் அவங்களுக்கு நடந்தே தீரும். அவங்களாம் பாருங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, வாழ்க்கையை ரசிச்சு வாழ்வாங்க, ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த தாமரை குறி நம்ம கைகள்ல இருக்கிற இருந்தால். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சங்கு குறி. சங்கு எங்க வச்சிருப்போம்? இப்ப பொதுவாவே நம்ம பூஜை ரூம்ல நம்ம இருக்கக்கூடிய இடத்துல சங்கு, வலம்புரி சங்கு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கம்பாங்க. சங்கு அபிஷேகம் பண்ணுவாங்க கடவுளுக்கு. 108 சங்கு, 1008 சங்கெல்லாம் வச்சு அதுல தீர்த்த நிரப்பி அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அந்த சங்கு குறி, சங்கு வடிவில் இருக்கும் அந்த குறி. அந்த சங்கு குறி நம்ம கைகள்ல இருக்கிறப்ப அந்த கடவுளுக்கு நிகரானவங்க நம்ம. அதாவது ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் இருக்கும். சங்கு குறி வந்து ரொம்ப அபூர்வம். அதாவது யார்கிட்ட சங்கு இருக்கும்? பெருமாள் கையில சங்கு. அப்ப அந்த பெருமாள் எப்படியாப்பட்டவர்? நம்ம கடவுளா வணங்குறவங்க. அப்ப அந்த சங்கு குறி யார் கையில இருக்குதோ கண்டிப்பா அவங்க கடவுளுக்கு நிகரானவங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு குருவா இருக்கக்கூடியவங்க. இதெல்லாமே அந்த சங்கு குறி அமைப்பை கொடுக்கும். இப்ப நட்சத்திர குறி நான் சொன்னேன் இல்லையா, இந்த நட்சத்திர குறி எங்க இருக்கலாம், இல்ல நம்ம அந்த நட்சத்திர குறிய எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய குறிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குறிகள் அப்படின்னா அதுக்கு முழுமையான விளக்கத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான்.
இப்ப நட்சத்திர குறி, நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது 3 கோணங்கள் இப்படி நட்சத்திரம் வடிவில் இருக்கும். அப்ப இந்த நட்சத்திர குறி நம்ம கைகள்ல எங்கனாலும் இருக்கலாம். இப்ப நானே இந்த மருதாணியில நட்சத்திர குறி தான் போட்டிருக்கேன். அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய செயல்பாட்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. பெண்கள் வந்து நிறைய முறை நம்ம கையில மருதாணி போட்டுக்கணும். இப்போ தீபாவளிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் மெஹந்தி அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. தீபாவளிக்கெல்லாம் இப்ப நான் சின்ன குழந்தையா இருக்கப்பெல்லாம் கூட பாத்தீங்கன்னா தீபாவளிக்குன்னா முதல் நாள் மருதாணி கையில போட்டாதான் தீபாவளியே கொண்டாடுவோம். அது ஒரு ஆசையா கூட இருக்கலாம். ஆனா அந்த மருதாணிங்கிறது யாரோட அம்சம்? மகாலட்சுமியோட அம்சம். அந்த தீபாவளி அன்றுதான் மகாலட்சுமி நம்ம அந்த வெந்நீர்ல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மகாலட்சுமி குபேர பூஜை, மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாமே நம்ம தீபாவளி அன்றுதான் நம்ம கொண்டாடுவோம், செய்வோம். அப்ப அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமியோட அம்சம் சொல்லக்கூடிய மருதாணி, அந்த மருதாணி நம்ம கை இது நான் யதார்த்தமா போன 2 நாளைக்கு வச்சேன். நேற்று தான் கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம லைவ் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அடிக்கடி பெண்கள் இந்த மருதாணி கையில வச்சுக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். கையில வந்து நல்ல காசு பணம் பழகும். நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள், அதாவது ஒரு திடீர் வரக்கூடிய கோபங்கள் அதெல்லாமே குறையும். ரொம்ப கொஞ்சம் சாந்தமா இருக்கும். எப்பயும் கையில ஒரு பண தட்டுப்பாடு இருக்காது. காசு பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மகாலட்சுமி அம்சத்திலே கையில வச்சிருக்கோம் இல்லையா? அப்படிங்கிறப்ப காசு பணம் அப்படிங்கிறது புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம உடல் ரீதியாவும் இது பித்தத்தை குறைக்குது, நம்மளுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படிங்கிறது உடல் ரீதியாவும் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த மருதாணிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அந்த மருதாணிய நம்ம கையில வச்சுக்கிறப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுதான். சரி, இந்த ஸ்டார் குறியை பத்தி நம்ம இப்ப பேசியிருக்கோம் இல்லையா? இந்த ஸ்டார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸ்டார் நட்சத்திரம். இந்த ஸ்டார் குறி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம். இப்ப கைரேகைகளை நம்மளுக்கு எல்லாமே ஒரு சிலருக்கு இப்ப கைரேகை படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுப்பாங்க. இப்ப இதை வந்து நம்ம ஆள்கால் என்ன விரல் சொல்லுவோம்? கட்டை விரல், சுக்கிர விரல் கூட சொல்லணும். இந்த விரல் குரு விரல், அதாவது இந்த ஆள்காட்டி விரலை குரு விரல். இந்த நடுவுல இருக்கு இல்லையா, இந்த விரலை வந்து சனி விரல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோதிரம் போடுவோம் இல்லையா, இந்த விரலை வந்து சூரிய விரல் சொல்லுவோம். கடைசியா அந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரலை தான் நம்ம புதன் விரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே விரல் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 5 கிரகங்களுக்கு விரல் கொடுத்திருக்காங்க. அதே போல மேடுகள், ஒவ்வொரு விரலுக்கு கீழே அடிப்பாகத்துல இருக்கிறது தான் மேடுகள். இந்த சுக்கிர விரலுக்கு கீழே இருக்கிறது சுக்கிர மேடு, குரு விரலுக்கு கீழே இருக்கிற மேடு வந்து குரு மேடு, சனி விரலுக்கு கீழே இருக்க மேடு வந்து சனி மேடு, இந்த சூரிய விரலுக்கு கீழே இருக்க மேடு வந்து சூரிய மேடு, இந்த புதன் விரலுக்கு கீழே இருக்க மேடு வந்து புதன் மேடு. மற்ற கிரகங்களுக்கு இந்த சுண்டு விரலுக்கும் இதுக்கும் இடையே இருக்கக்கூடியது மேல் செவ்வாய் மேடு. இந்த பகுதி வந்து சந்திரமேடு. இந்த சந்திரமேட்டுக்கும் புதன் மேட்டுக்கும் இடையில வந்து மேல் செவ்வாய் மேடு அப்படின்னு சொல்லுவோம். இது சந்திரமேடு, இது சுக்கிரமேடு. இந்த கட்டை விரலுக்கும் இந்த குரு விரலுக்கும், அதாவது குருமேட்டுக்கும் சுக்கிரமேட்டுக்கும் இடையில இருக்கிறது வந்து கீழ் செவ்வாய் மேடு. இப்படிதான் நம்ம மேடுகளும் கைகள் விரல்களும் பார்ப்போம். இதுல நம்மளுக்கு ஒவ்வொரு, இப்ப நம்ம மருதாணி போட்டுக்கலாம், இந்த ரேகை தெளிவா தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ரேகைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. இந்த ரேகை, அதாவது இந்த சுண்டு விரலுக்கு கீழே தொடர ஆரம்பித்து குரு விரல் பேட்டை நோக்கி போகும். இந்த ரேகைக்கு பேரு இருதய ரேகை அப்படின்னு சொல்லுவோம்.
அதே போல இந்த கீழ் செவ்வாய் மேட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மேல் செவ்வாய் மேடு வரை போகும். இதுக்கு நம்ம புத்தி ரேகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுக்கிர மேட்டை சுற்றி ஒரு வளைய மாட்டம், இத ஆரோக்கிய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். இது ஆயுள் ரேகை. அதுக்கு அடுத்து இந்த மணிக்கட்டுல ஆரம்பிச்சு சனி மேட்டை நோக்கி போறது விதி ரேகை, ஆயுள் ரேகை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த ரேகைகள், இந்த மேடுகள், இந்த விரல்கள் எல்லாமே நம்ம யோகம் நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? இப்ப நான் சொல்ற அந்த ஸ்டார் குறி எந்த மேட்ல இருந்தா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த குரு மேட்ல, குரு விரலுக்கு, அதாவது ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு இந்த குருமேடு. இந்த குருமேட்ல இந்த ஸ்டார் போன்ற குறி இருந்துச்சுன்னு வைங்களேன், குருனாலே நம்ம என்ன, ஒரு குருவா இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க வணங்குவோம் இல்லையா? அப்ப மற்றவங்க வணங்கத்தக்க கூடியவங்க அந்த குருமேட்ல அந்த நட்சத்திர குறி இருக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம ஒரு குருவை வணங்குவோம், தெய்வத்தை வணங்குவோம், ரொம்ப ஒரு தொண்டு செய்யறவங்க, சேவை மனப்பான்மை உள்ளவங்க, இந்த நாட்டுக்கு நல்லது செய்யறவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க, இவங்களாமே வணக்கத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அந்த குருமேட்ல இருக்க ஸ்டார் குறி அவங்களுக்கு இருந்தா இவங்க இவங்க நம்பி நம்ம எதுனாலும் ஒப்படைக்கலாம். ஒரு நிர்வாகத்தை சரி, ஒரு தொழில், ஒரு பெரிய பெரிய தொழில் ஸ்தானங்கள், அதே போல படிக்கிற பள்ளிக்கூடம், காலேஜ், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை அவங்கள நம்பி நம்ம ஒப்படைக்கலாம். எல்லாரும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. சிறந்த வழிகாட்டியா இருப்பாங்க. ஒரு குரு எப்படி மாணவர்கள் சிறந்த வழி நடத்துறாரோ அந்த மாதிரி இவங்க நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. ஒரு பெயர் புகழ் எல்லாம் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கே தெரியாது நம்ம என்ன நல்லது செஞ்சோம் அப்படின்னு. ஆனா இவங்களை தேடி பெயர் புகழ் வரும். பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய அறக்கட்டளைகள், இந்த மாதிரிலாம் அவங்க அதுல தலைமை ஏற்று அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கு. அப்ப இந்த குருமேட்ல இருக்க ஸ்டார் குறி நல்ல பலன், ஒரு உயர்வான வாழ்க்கையை கொடுக்கும், ஒரு பெரிய மனித தன்மையை கொடுக்கும், உயர்ந்த புகழை கொடுக்கும், பெயர் புகழை கொடுக்கும். ஒரு நல்ல அமைப்பு இந்த குறி. சரிங்களா? நீங்க அழகா பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதுக்கு நீங்க பெருசா போட்டு அழைக்க தேவை. அவங்க கையில அந்த ஸ்டார் குறி குருமேட்ல இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அவங்க பெரிய உச்சிக்கு போவாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அவங்களாம் அந்த தர்ம சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க. நிறைய அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஸ்டார் போன்ற குறி சனிமேடு, நம்ம நடுவிரல் சொல்றோம் இல்லையா, இந்த விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு சனிமேடு. இந்த சனிமேட்ல இந்த ஸ்டார் குறி இருக்குதுன்னு வைங்களேன், விரல் வெட்டு எண்ணக்கூடிய தொழில் அதிபர்கள்ல இவங்களும் ஒரு ஆளா இருப்பாங்க. இப்ப ஒரு ஒரு ஊர்ல ஒரு தொழில், பெரிய பெரிய தொழில் அப்படின்னா அந்த தொழில்ல லட்சக்கணக்கான தொழில் ஸ்தாபனங்கள் இருந்தாலும் ஒரு 10 பேர் பெரிய தொழிலதிபரா இருப்பாங்க அந்த தொழில். அதுல இவங்க ஒருத்தரா இருப்பாங்க. இந்த ஸ்டார் குறி சனிமேட்ல. ஏன்னா சனி பகவான் தான் ஜீவனக்காரகன், தொழில்காரகன். காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம் அவரோட வீடு. அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டார் கொடி அந்த சனிமேட்ல இருக்கிறப்ப இவங்க தொழில கொடி கட்டி பறக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, பெரிய பெரிய தொழிலதிபரா இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல தொழில பெயர் புகழ் எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு எதுல இவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு கீழே வேலை செய்யறவங்கள, தங்கிட்ட இருக்க வேலையாட்களை யாருமே இவங்க
மதிக்கணும். அந்த தாங்கிற ஒரு கர்வம் இருக்கக்கூடாது. ஒரு அகந்தை, ஒரு அதிகாரம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. ஒரு அன்பா நடந்தா இவங்களுக்கு நல்ல பலனா கொடுக்கும். தாங்கிற ஒரு கர்வம் இருந்தாலே இவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால இந்த ஸ்டார் குறி தனிமேற்ற இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இருந்தால் இவங்களுக்கு ஒரு சில அந்த மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதை அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய மேல். இந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்க மேடு சூரிய மேல். இந்த சூரிய மேட்ல இந்த ஸ்டார் குறி இருந்தால் என்ன பலன்? சூரியனாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அரசு, அரசு சம்பந்தப்பட்ட துறை, தந்தை, அரசாங்கம், அரசியல் எல்லாமே சூரியன் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜோதிடத்துக்கும் கைரேகைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஜாதகத்துக்கும் 9 கிரகங்களை தான் நம்மளுக்கு கையில கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த சூரியன் எதுக்கெல்லாம் காரத்துவம் நம்ம ஜோதிடத்துல எடுக்கிறோமோ அதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த சூரிய மேட்ல அந்த ஸ்டார் குறி இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா இவங்க ஒரு அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில ஈடுபாடு கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, கவர்மெண்ட் வேலை இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் நான் படிக்கலாமா, அந்த தேர்வுல வெற்றி பெறுவனா, எனக்கு அரசு வேலை கிடைக்குமா, அரசியல்ல ஈடுபடலாமா, இதெல்லாமே கேட்பாங்க. அவங்க கையில ஸ்டார் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்க அரசு சம்பந்தப்பட்ட துறையில ஜெயிப்பாங்க அதுன்னே சொல்லலாம். அதாவது இவங்க வாழ்நாள்ல ஒரு நாளும் அரசு மரியாதை, அரசு விருது பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. இது இவங்களுக்கே தெரியாது. அவங்க எதுக்கு அந்த நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கூட நினைப்பாங்க. இவங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்காண்டி அரசே இவங்க இருக்க இடத்த தேடி போய் அந்த விருது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க ஒரு பெயர் புகழ பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு நிர்வாக திறமை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். குடும்பத்துல ஒரு தந்தை எப்படி ஒரு சிறப்பான ஒரு நல்ல தந்தைன்னா யார சொல்லுவோம்? ஒரு குடும்பத்தை, மனைவி, மக்களை கவனமா பாத்துக்கிறவங்க தான் நல்ல தந்தைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தன்னோட குழந்தைகளை தன்னோட பார்த்து வளர்ப்பாங்க. ஒரு தந்தை எப்படியெல்லாம் இருக்கணுமோ அவங்கள பார்த்தா நம்ம கத்துக்கணும். அந்த அளவுக்கு அவங்க நல்ல ஒரு குடும்பத்தை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா சூரியன் தான் அந்த நாட்டுக்கே ராஜான்னு சொல்லுவோம். அரசு அப்படின்னாலே சூரியன் தான். அப்ப அந்த அரசுக்கு உண்டான மேட்ல இந்த நட்சத்திர குறி இருக்கிறப்ப இவங்க அரசியல்ல பிரபலம் ஆவாங்க. இவங்கெல்லாம் போட்டு நம்ம தேர்தல்னா கண்டிப்பா இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா புதன் மேட். நம்ம சுண்டு விரல் சொல்றோம் இல்லையா, இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு புதன் மேடு. இந்த புதன் நம்ம ஏற்கனவே ஜோதிடத்துக்கு தெரிஞ்சதுதான். புதன் நாளே கல்விக்காரகன், புதன் நாளே நல்ல ஒரு புத்திசாலி, கூர்மையான அறிவாற்றல் உள்ளவங்க, ஒரு வியாபார தந்திரம் உள்ளவங்க அப்படின்னு நம்ம ஜோதிடத்துக்கு தெரியும். அப்ப அந்த புதன் மேட்ல இந்த ஸ்டார் கொடி இருந்துச்சுன்னு வைங்க, கல்வியில பெரிய நிபுணத்தன்மை பெற்றவங்களா இருப்பாங்க. ஆராய்ச்சி கல்வி படிக்கிறதுல, ஒரு பிஹெச்டி பண்றதுல இதெல்லாமே சிறப்பா செய்வாங்க. அதாவது இவங்க வாழ்நாள்ல கல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்களை படிப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னே சொல்லலாம். அதன் மூலயமா நல்ல ஒரு பயன் பெறுவாங்க. அதே போல ஒரு வியாபாரம் படிக்காதவங்களா இருந்தா கூட ஒரு வியாபாரம் செஞ்சா கூட, இப்ப படிச்சா மட்டும்தான் மேதையா, படிக்காத மேதை எத்தனை இருக்காங்க. அப்ப இந்த புத்திசாலித்தனம், படிக்காட்டினாலும் தன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு வியாபார தந்திரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஒரு வியாபாரத்துல கொடி கட்டி பறக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு வியாபாரத்துல ஒரு சட்ட சிக்கல், ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு தந்திரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த முதன்மையில இருக்க சதுரக்குடி அவங்க எல்லாம் பெரிய ஆராய்ச்சி படிப்பு படிப்பாங்க. அப்ப நம்ம அவங்க முதன்மையில சதுரக்குடி நட்சத்திர கொடி இருந்தாலே நல்லா அவங்களுக்கு படிப்பு வரும். நிறைய நீங்க ஆசைப்பட்டதை படிக்கலாம்.
இப்ப பெற்றோர் வந்து கேக்குறாங்க, பேரண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, பையனை வந்து படிக்க வைக்கலாமா அப்படின்னா, அந்த ஸ்டார் குருல அந்த புதன்மேட்ல பாத்துட்டீங்கன்னா அந்த பையனா படிப்புல ஒரு நல்ல கொடி கட்டி பரப்பாங்க. நீங்க படிக்க வைங்க நம்ம தைரியமா சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த ஸ்டார் குறி புதன்மேட்ல இருக்கிறப்ப அந்த படிப்புல ஒரு நிபுணத்தன்மையை கொடுக்கும், ஆராய்ச்சி கல்வியை கொடுக்கும், வியாபார தங்கத்தை கொடுக்கும். அதுல உள்ள நெளிவு சுழிவுகள் யார எப்படி நம்ம ஆஹ் இந்த வியாபாரத்துல பேசினா எந்த மாதிரி அவங்க நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த புதன்மேட்ல இருக்க ஸ்டார் குறி உள்ளவங்களா நம்ம ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு கூட ஒரு ஆலோசகரா ஒரு புதன்னாலே மந்திரி தாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள ஆலோசகரா கேட்டு நம்ம வச்சுக்கிறப்ப கண்டிப்பா அவங்களால நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த புதன்மேட்டுக்கும் சந்திரமேட்டுக்கும் இடையில உள்ள மேல் செவ்வாய் மேடு. இந்த மேல் செவ்வாய் மேட்ல இந்த ஸ்டார் குறி இருந்துச்சுன்னு வைங்களேன், செவ்வாய்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். நல்ல ஒரு தைரியமா எதையும் துணிஞ்சு எதையும்னா செவ்வாய்னா மூர்க்கத்தனம், அதிக கோபம், முன்கோபம் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த சதுரக்குறி இருக்கிறப்ப அந்த மூர்க்கத்தனம் கொடுக்காது, முன்கோபத்தை கொடுக்காது, உடல் பலம் கொடுக்கும். ஏதாவது என்னதான் இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு ஒரு செயலை செய்வாங்க, நல்ல செயல். இப்ப பெரிய பெரிய போராட்ட வீரர்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம விடுதலை வாங்கி கொடுத்த காந்தி தாத்தாவா இருக்கட்டும், பெரிய பெரிய சுபாஷ் சந்திர போஸ் இப்படி போராட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கையில அந்த ஸ்டார் கொடி வச்சிருக்கோம் நான் பார்த்ததில்ல. அவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதுனாலதான் அந்த போராடி வெற்றி பெற்றாங்க, நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்ட குணம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு வீரத்தை கொடுக்கும். ஒரு படை தளபதியா இருக்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்களா இருப்பாங்க, ஒரு படை வீரரா இருப்பாங்க. அந்த படையை எப்படி எப்படி நம்ம வழிநடத்தி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போல்டா இருப்பாங்க அவங்க. சரிங்களா? அப்ப அந்த சதுரப்புரி செவ்வாய் மேட்ல இருக்கிறப்போ மேல் செவ்வாய் மேடு இங்க இருக்கிறப்ப நல்ல பலன் தான். அதே போல சொத்து, செவ்வாய்னாலே பூமிக்காரர்கள் தானே. செவ்வாய் இல்லாம ஒரு இடம் வாங்க முடியாது. நம்மளுக்கு செவ்வாய் பலமா இருக்கணும் ஜாதகம். ஒரு இடம்னாலும் சரி, வீடு கட்டணும்னாலும் சரி, செவ்வாய் வேணும். அப்படிங்கிறப்ப இந்த செவ்வாய் வந்து இந்த மேல் செவ்வாய் வீட்டுல இந்த ஸ்டார் குறி இருக்கிறப்போ கண்டிப்பா இவங்களுக்கு சொத்து, நிலபலம் எல்லாமே இருக்கும், சொந்த வீடு அமையும். கேட்பாங்க, நான் ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு வீடு கட்ட முடியுமா அப்படின்னா அவங்க கையில அந்த ஸ்டார் குறி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கட்டுவாங்க. அவங்க பேர்ல ஒரு இடம்னாலும் கண்டிப்பா இருக்கும். சகோதர ஒற்றுமை இருக்கும், நல்ல ஒரு உடன் பிறந்தவங்களோட ஒரு அன்பு ஆதரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அடுத்து வந்து சந்திரமேட். இந்த சந்திரமேட்ல ஸ்டார் குறி இருந்துச்சுன்னு தெளிவான மனநிலை இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்றது நம்மளுக்கு மனம் நல்லா இருந்தாதான் நம்மளோட புத்தி நல்லா செயல்படும். ஏன்னா மனசு ஒண்ணு சொல்லி நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா அது தப்பாதான் போகும். அப்ப ஒரு நிலையான புத்தி, தெளிவான தெளிந்த நீரோட போன்ற மனது, இதெல்லாமே சந்திரன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சந்திரன் அப்படிங்கிறது யாரு, மனதுக்காரகன். அப்படிங்கிறப்போ அந்த சந்திர மேட்ல இந்த ஸ்டார் குறி இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு தெளிவான மனம்ங்கிறது இருக்கும். அப்ப மனம் தெளிவா இருந்தாலே ஒரு விஷயத்த அவங்க நல்லா முடிவெடுப்பாங்க. அதாவது சந்திரன் பலம் இல்லைன்னா ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டும் ஒரு காலம் வச்சு அங்கிட்டும் ஒரு காலம் வச்சு தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்புவாங்க. ஆனா சந்திரன் நல்ல நிலைமையில இருந்தா ஒரு தெளிவான முடிவை எடுப்பாங்க. அதே போல ஒரு தாய் சப்போர்ட், எல்லா தாயும் நல்ல தாய்கள் தான், எல்லா தாய்களும் தன்னோட குழந்தைய நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான். இது சந்திரமேட்ல இருக்க ஸ்டார் குறி இருக்கிற குழந்தைகளுக்கு
பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தாய் இன்னும் அவங்கள அக்கறையா எடுத்துக்குவாங்க. தாயோட சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா தாய் இருப்பாங்க. இவங்களோட வெற்றிக்கே இவங்க தாய் தான் காரணம் அப்படிங்கிற அமைப்பு. அப்ப அந்த சந்திரமேட்ல இருக்க ஸ்டாருக்கு நிலையான மனம் இருக்கும், நல்ல தாய் அமைவாங்க. அடுத்தவங்களுக்கு இவங்களும் ஆலோசனை சொல்லக்கூடியவங்க. இவங்க மனம் தெளிவா இருந்தா தான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நம்மளே குழம்பி போயிருந்தா எப்படி நம்ம சரியான தீர்ப்பு கொடுக்க முடியும்? அப்ப இவங்க அடுத்தவங்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டா நம்ம ஒரு வேலை செய்யலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவன் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணாங்கன்னா அந்த விஷயம் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி யோசனை பண்ணி சிந்திச்சு செயல்படுவாங்க. சரிங்களா? அடுத்து சுக்கிரமேட். இந்த சுக்கிரமேட்ல அந்த ஸ்டார் பொடி இருக்குன்னு வைங்க. சுக்கிரனாலே என்ன? ஆண்களா இருந்தா மனைவின்னு சொல்லுவோம். மனைவியை தான் சுக்கிரனை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு ஆண் கையில இந்த ஸ்டார் குறி இருந்துச்சுன்னு வைங்களேன், முதல்ல இவங்களுக்கு நல்ல ஒரு மனைவி அமைவாங்க. நல்ல மனைவினா எப்படிங்க? இவங்க சொல்றத கேட்டு, அதாவது இவங்க மனசுல ஒரு விஷயத்த நினைச்சாலே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க மனைவி. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். நம்ம பார்த்தாலே வாழ்ந்தா இவங்களை போல ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்வாங்க. ஒரு கணவன் மனைவியிடையே ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு புரிதல், இதெல்லாமே இருக்கும். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். அப்ப இது ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த சந்திரமேடு சாரி நட்சத்திர குடி இருந்தா இந்த பலனா அப்படின்னா பெண்களுக்கும் பலன் கொடுக்கும். எந்த மாதிரி? ஒரு நல்ல கணவன் செவ்வாய் மேடு வரணும் பெண்களுக்கு. சுக்கிரமேட்ல அந்த பெண்களுக்கு நட்சத்திர கொடி இருக்குதுன்னு வைங்கள, ஒரு கலைத்துறையில சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப நம்ம பொதுவான கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் செவ்வாய் ரெண்டு பேத்துமே எடுப்போம். இதுல ஆணுக்கும் சுக்கிரனையும் பெண்ணுக்கும் செவ்வாய் எடுப்போம். சுக்கிரன்ங்கிறது பொதுவான கலஸ்தரக்காரகன் தான். அப்படிங்கிறப்ப மங்களகாரகன் செவ்வாய், அவர் இல்லாம மங்களம் நடக்காது. அப்படிங்கன்னா ரெண்டு பேருமே இம்பார்ட்டன் தான், ரெண்டு பேத்துக்குமே, ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே. அப்படிங்கிறப்போ பெண் கையில அந்த ஸ்டார் பொடி இருந்துச்சுன்னா இவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். மெயினா ஆண் கையில் இருந்தாலும் சரி பெண் கையில் இருந்தாலும் சரி அந்த ஸ்டார் பொடி கணவன் அமைஇருந்தாலும் சரி மனைவி அமைந்தாலும் சரி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு. ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதாவது நம்மளோட வம்ச விருத்தி தானே அப்படிங்கிறப்போ அந்த வாழ்க்கை பயணம் நல்லா இருந்தாதான் அவங்க குடும்பத்துல ஒரு அந்யோன்யமா இருந்தாதான் நல்லா அவங்க பயணம் தொடர்ந்து நல்லா இருக்கும். அப்ப அந்த ஸ்டார் குறி அங்க இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். அதே போல கலைத்துறை, கலைத்துறையில யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க கையில அந்த ஸ்டார் குறி இருக்கும். கலைத்துறைனா என்ன, சினிமா மட்டுமா அப்படின்னா இல்ல, எந்த ஒரு கலையா இருந்தாலும் நம்ம இசை. இப்ப கலைக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி தேவி. படிப்புக்கு அதிபதி அவங்கதான், வீணை வச்சுக்கிறதும் அவங்கதான். அப்படிங்கிறப்ப கலைகள்ல எந்த ஒரு கலைகளா இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றவங்களா இருப்பாங்க, வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து செவ்வாய். இத நம்ம என்ன, இந்த சுக்கிரமேட்டுக்கும் குருமேட்டுக்கும் இடையில இருக்கிற இடத்தை தான் நம்ம கீழ் செவ்வாய் மேடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேட்ல ஸ்டார் குறி இருக்குன்னு இது பெண்களுக்கு இருந்தா நல்ல கணவன் அமையும். இதே ஆண்களுக்கு அப்படின்னா நல்ல சகோதரன் அமையும். பெண்களுக்கும் நல்ல ஒரு சகோதர ஒற்றுமை இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, தன்னோட கூட பிறந்தவங்களுக்கு ஒரு உயிரை கூட தியாகம் பண்ற அளவுக்கு கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு அண்ணன் தம்பி பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம் இதெல்லாமே சிறப்பா இருக்கும் அந்த கீழ் செவ்வாய் மேட்ல ஸ்டார் கொடி இருக்கிறப்ப. இவங்களும் பாத்தீங்கன்னா இப்போ ராணுவத்துல போலீஸ்ல எல்லாம் பாருங்களேன், நம்ம இந்த இடத்துல பேட்ஜ் அந்த ஸ்டார் கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா? இந்த ஸ்டார் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க அடுத்தடுத்த இதுக்கு உயர்வுகளுக்கு அந்த ஸ்டார்
இத்தனை ஸ்டாருங்கிற கணக்கு இருக்கு. அப்ப இந்த ஸ்டார் குறி இந்த செவ்வாய் மேட்ல இருக்கிறப்ப இது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, இந்த போலீஸ் ராணுவம் யூனிஃபார்ம் போட்ட வேலை இந்த மாதிரிலாம் ஜொலிப்பாங்க. அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க இப்போ ஒரு கான்ஸ்டபிளா சேர்ந்தா கூட அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதி அடுத்தடுத்த அவங்களோட முயற்சிகள் எடுத்து அடுத்தடுத்த போஸ்டிங் போவாங்க. அந்த போலீஸ் ராணுவம் இந்த மாதிரி துறையில அடுத்தடுத்து இவங்க உயர் பதவிகள் IPS இந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து எல்லா மேடையும் சொல்லிட்டோம். இது நடு இடத்துலையும், அதாவது இந்த நடுப்பகுதியில அந்த ஸ்டார் குறி இருக்கலாம். எங்கனாலும் ஸ்டார் குறி இருக்கலாம். ஸ்டார் குறி இருக்கிறது நல்ல அமைப்பு தான். மேடுகள் இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆனா நான் சொன்னேன் ரேகைகள், அந்த ரேகைகளை மட்டும் இந்த ஸ்டார் குறி இருந்தா அந்த அளவுக்கு பெருசா நல்ல பலன் இல்லை. நான் சொல்ற அந்த மேடுகள் இதுவரை சொன்னேன் இல்லையா, அந்த மேடுகள்ல ஸ்டார் குறி இருக்கிறப்ப கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல பலனாவே கொடுக்கும். அதுலலாம் பிரபலமா தனியா ஜொலிப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருட்கள் போய் எடுக்கிறோம். அதுல என்ன போட்டிருப்பாங்க? 3 ஸ்டார் 5 ஸ்டார் இப்படிதான் போட்டிருப்பாங்க. அப்ப குவாலிட்டிக்கு தக்கன இந்த பொருளோட தரத்துக்கு தக்கன அவங்க ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்டார் வேணுமா 5 ஸ்டார் வேணுமா தான் கேட்பாங்க. நம்ம போய் ஒரு எடுக்கிற போறப்பே பார்த்தாலே தெரியும். அப்ப 3 ஸ்டார்னா கொஞ்சம் வேலை கம்மி, 5 ஸ்டார்னா ரொம்ப அதிகம். இப்ப நட்சத்திர ஹோட்டல் சொல்றாங்க இல்லையா, 5 ஸ்டார் ஹோட்டல். அப்ப அங்க நம்ம சாதாரண நம்ம போகலாம், காசு இருந்தா போகலாம். இருந்தாலும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய ஆண்கள் தான் அடிக்கடி போவாங்க. நம்ம என்னைக்காச்சும் ஆசைப்பட்டா போவோம். தினமே அவங்க தங்குறது இந்த மாதிரினா அப்ப பெரிய பெரிய ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல் விடுதிகள் இந்த மாதிரி. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அமைப்புனா அந்த அளவுக்கு அவங்களோட பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். அவங்க பிரபலமானவங்களா இருப்பாங்க. அதுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? சரி, இப்ப இந்த நான் சொல்ற குறிகள் நம்ம கையில இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு இப்ப IAS ஆகணும், IPS ஆகணும், இல்ல போலீஸ் ஆகணும், இல்ல ஒரு நான் டீச்சர் ஆகணும், இல்ல ஒரு நான் டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும். இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அப்ப நம்ம எந்த துறையை நோக்கி நம்ம ஆசைப்படுறோம் அதுக்கு உண்டான படிப்பெடுத்து படிச்சாதானே நம்ம அந்த துறைக்கு போக முடியும். அப்ப நம்ம அந்த படிப்பே நம்ம படிக்காதப்ப எப்படி நம்ம அந்த துறைக்கு போக முடியும்? இப்ப அவங்களுக்கு சந்தேகம் வரலாம், அப்ப இதெல்லாம் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் நம்ம அதை ஜொலிக்க முடியுமா அப்படின்னா, இருந்தால் கண்டிப்பா ஜொலிப்பாங்க. இல்லையா நம்ம அதை உருவாக்கணும்னா நம்ம அதை தினம் தினம் எழுதலாம், அந்த இடத்துல வரையலாம். வரைய வரைய நம்ம எதுவுமே வந்து அடுத்தடுத்து அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வெற்றி பெறுவோம், பிரபலமாகும். இப்ப ஒரு ஆசிரியரா நான் போகணும், ஆசிரியரா எனக்கு நான் இருக்கணும் அப்படின்னா குருமேட்ல அந்த ஸ்டார் குறி எழுதுங்க. அதாவது எப்படி ஸ்டார் எல்லாத்துக்கும் போட தெரியும் இல்லையா? இப்ப நானு இப்ப பச்சை கலர் பேனானால நான் இந்த விரல்ல போடுறேன். அதாவது புதன் மேட்ல போட்டிருக்கேன் இந்த ஸ்டார் குறி. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஆசிரியரா நீங்க போகணும் அப்படின்னா ஒரு டீச்சிங்ல நான் போகணும், ஆசிரியருக்கு நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் அதுல வின் பண்ணணும், வெற்றி பெறணும், எனக்கு அதுதான் கனவு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்டார் குறிய இந்த குருமேட்ல எழுதுங்க. நம்ம ஜோதிடர் தான் எல்லா பேருமே. அந்தந்த ஓடைகளை பயன்படுத்தலாம், அந்தந்த கலர்களை பயன்படுத்தலாம். வியாழக்கிழமை காலையில 6 மணி டு 7 மணி வரை குரு ஓட, மதியம் 1 மணில இருந்து 2 மணி வரை குரு ஓட, இரவு 8 மணில இருந்து 9 மணி வரை குரு ஓட. அப்போ இந்த குருமேட்ல குருவோட கலர் என்ன? மஞ்சள் கலர். அப்ப மஞ்சள் கலர் பேனால ஒரு ஸ்டார் குறி எடுங்க. இது என்ன எவ்வளவு பெருசு நம்மளுக்கு ஆயிட போகுது? காசா பணமா? ஒரு 5 ரூபாய் பெண் வாங்குறோம், அதை வாங்கி அந்த ஓடையில அதை நீங்க நம்பணும். இது சும்மா பேனால எழுதுனா கிடைக்குமா அப்படிங்கறதுலாம் பண்ணக்கூடாது. நம்பிக்கையோட அந்த ஸ்டாருங்கிறத அந்த ஓடையில அந்த கிழமையில எந்த இதுக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த அதுக்குண்டான காரகத்துவத்தோட வீட்டு இடத்துல மேட்ல எழுதுறப்ப கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம், வெற்றி பெறுவோம், பிரபலமாகும். இப்ப நான் யதார்த்தமா கிளாஸ்ல டக்குன்னு எனக்கு முன்னுக்கு இருந்த பேனா கிரீன் கலர் பேனா, இன்னைக்கு புதன்கிழமை, இப்ப நம்ம ஜோதிடர்னால அந்தந்த கிழமைக்கு உண்டான ட்ரெஸ்ஸவோ கலரவோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.
இப்ப இப்ப கிளாஸ் போய்கிட்டு இருக்கிறது புதன் ஓரை. நான் யதார்த்தமா இது நான் பிளான் பண்ணல. இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் கலர் வேணா பச்சை கலர், இன்னைக்கு புதன்கிழமை பச்சை கலர் போடணும் அப்படின்னு என்னோட இது. இப்ப நானு டக்குன்னு என் கையில இருந்த பேனா அந்த பச்சை கலர் பேனா. நான் யதார்த்தமா இப்ப குரு மேட்னு சொல்லிட்டு டக்குன்னு பேனா கலரை பார்த்தோன்னே நான் புதன் மேட்ல எழுதுனேன் ஸ்டார் குருவிய. அப்ப அதையும் கிரகங்கள் இயக்குறாங்க நம்ம. இப்ப புதன் ஓர ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமை பச்சை கலர் பேனா. அப்ப இந்த புதன் மேட்ல நான் எழுதுறேன். அப்ப நம்ம புதன்னா என்ன ஜோதிடம் தான், சரிங்களா? அப்ப நம்ம இத நம்பிக்கையோட செய்யறப்ப இதே தன்னால அமையும். அதை நீங்க நம்பி செய்யறப்ப அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நீங்க ஒரு பேங்க் எக்ஸாம், குரு சம்பந்தப்பட்ட அனைத்துமே, டீச்சர் மட்டும் அல்ல, கையில காசு பணம் புழக்கம் உங்களுக்கு வரணும், தங்கம் வாங்கணும். தங்கம் தான் இப்பெல்லாம் லட்சக்கணக்கில் போய்க்குது. இருந்தாலும் தங்கங்கிறது ரொம்ப மெயின் தான். அப்போ அப்படியே நீங்க அந்த ஆசை இருந்தாலும் ஒரு டீச்சரா ஆகணும், ஒரு பேங்க் வேலை கிடைக்கணும். குருனா நிறைய காரகம் வரும். ஒரு நீதிபதியில இருந்து ஒரு உயர் பதவி இருந்து ஒரு நிர்வாக திறமை எல்லாமே குரு தான். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க? உங்க குருவோட காரத்துவம் கிட்டத்தட்ட 1000 கூட இருக்கு. நம்ம அனைத்தும் சொல்ல டைம் இல்லை. இப்ப இந்த மாதிரி பேசிக்கா உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களோட ஆசைகள் குருவோட தன்மையோட காரத்துவம் உங்களுக்கு வேணும், செயல்படணும், அதுல நீங்க ஜொலிக்கணும், பிரபலமாக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த குரு மேட்ல மஞ்சள் கலர் பேனால குரு ஓரையில இந்த ஸ்டார் புள்ளி எடுங்க, ஸ்டார் போடுங்க. கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க, உங்க இலக்கை அடைவீங்க. இது நீங்க பயன்படுத்துங்க. நான் இந்த ஜோதிடத்துறையில கடந்த 10 வருஷமா இருக்கேன். இந்த கைராக சாஸ்திரம் வந்து 10 வருஷத்துக்கு முதலே படிச்சேன். 10 வருஷமா படிச்சேன், 10 வருஷத்துக்கு முதலே படிச்சேன். ஆனா இப்ப அதான் நான் என்னோட கிளைண்டுகளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு மேடை பேச்சு, ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாமே இப்பதான் இந்த நான் கைரேகையை சொல்றேன். ஆனா இவ்வளவு நாளா அதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஒரு ஆரம்பத்துல ஒரு துறையில இருந்தோம், ஒரு வேலையில இருந்தோம். இப்ப இந்த ஜோதிட துறைக்கு வந்து இப்ப ஒரு குருவா இருந்து இந்த ஜோதிடம்னாலே புதன் செயல்படுது, நம்மளுக்கு குரு செயல்படுது. அப்ப இதெல்லாம் நம்ம இயக்க 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 கண்டிப்பா நம்ம அதுல வெற்றி பெறுவோம். நம்பிக்கையோட செய்யணும். சரி, அடுத்து சனிமேடு. நீங்க ஒரு தொழில், அதாவது ஒரு குண்டூசி விற்கிற முதற்கொண்டு, ஒரு ஏரோப்ளேன் ரெடி பண்றது முதற்கொண்டு, ஒரு கப்பல் முதற்கொண்டு எல்லாமே தொழில். அவங்க தகுதிக்கு தக்கன தொழில். அந்த குறி இருந்தா தொழிலதிபர்ல ஒருத்தரா இருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு தொழில் செய்யணும். அந்த 10ல ஒருத்தரா நீங்க வரணும்னு நான் சொல்ல வரல. அது வந்து இயற்கையாவே உங்க கையில அமைஞ்சிருக்கணும். அப்படி அமையல நம்மளுக்கு. எனக்கு அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போக எனக்கு பிடிக்கல. ரொம்ப நாளா ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன தொழில், உங்களுக்கு தெரிஞ்ச தொழில், உங்களுக்கு தெரிஞ்ச தொழில், உங்களுக்கு பிடிச்ச தொழில், அதுல நான் வின் பண்ணணும், தொழில் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சனிமேடு, சனிக்கிழமை, சனி ஓரையில ப்ளூ கலர் பேனால, ப்ளூ கலர் மைண்ட்ல நீங்க எழுதுங்க, ஸ்டார்ட் போடுங்க. காலை சனிக்கிழமை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. நீங்க ஸ்டார்ட் போடுங்க. கண்டிப்பா நீங்க தொழில் செய்வீங்க. ஆனா ஒரு தொழில் செஞ்சா, நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த சனிமேட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி எழுதுறப்ப மட்டும் ஒரு கவனம். தான்கிற ஒரு கர்ப்பம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. தனக்கு கீழே இருக்க வேலையாட்களை நம்மளுக்கு நிகரா நடத்தணும். அப்படி இருந்தா நீங்க தொழில வின் பண்ணுவீங்க. சரிங்களா? அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும், அரசு வேலை எனக்கு கிடைக்கணும், அல்லது எலெக்ஷன்ல நான் வெற்றி பெறணும், தேர்தலில் வெற்றி பெறணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை. அப்ப அவங்க நம்மள்ட்ட அந்த கையில இல்லை, என்ன பண்ணலாம்? ஆரஞ்சு கலர், ஏன்னா இளஞ்சிவப்பு ஆரஞ்சுன்னு சொல்றது சூரியனோட கலர். அப்ப அந்த இப்பெல்லாம் ஹெச் எல்லா கலர்லயும் இருக்குது இல்லையா? அப்ப அந்த கலர்ல நீங்க பேனா வாங்கியோ ஹெச் வாங்கியோ, நீங்க இந்த சூரிய மேடு கவனமா பார்த்துக்கோங்க, மேடை மாத்திரக்கூடாது. நீங்க உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா, கிரகத்தோட காரகத்துவம் தெரிஞ்சிருந்தா, நீங்க அந்த காரகத்துவம் எந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க அதை வெற்றி பெறீங்க,
நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரபலமாகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மேடுகளை எழுதணும், மாத்தி எழுதக்கூடாது. சரிங்களா? அப்ப ஆரஞ்சு கலர் பேனால ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7, 7 to மதியம் 1 to 2, இரவு 8 to 9 அந்த நேரம் நீங்க அந்த ஸ்டார் குறி வரைங்க. இங்க சூரியமேட்ல உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு தந்தையே முதல் சரியில்லை, எப்ப பார் தண்ணி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு குடும்பத்தை கவனிக்காம இப்படிலாம் இருக்கிறாரு. எனக்கு தந்தை நல்ல தந்தையா அமையணும், அமைஞ்சிருக்காங்க, நல்ல தந்தையா இருக்கணும், என்ன ஒரு மகனா பாசமா பார்க்கணும். ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த ஏக்கம் இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏக்கம் இருக்கும். அப்ப தந்தையால வேதனைப்படுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த ஸ்டார் குறியை எழுதுங்க, கண்டிப்பா உங்க தந்தை மனம் மாறுவாரு, உங்களை நல்லா பார்த்துக்குவாரு. அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு நீங்க எழுதுங்க. அது எவ்வளவு நேரம், அந்த நேரம் ஒரு செகண்ட்ல அதை செஞ்சிடலாம். ஆனா அந்த நேரம் ஓரைங்கிறது முக்கியம், அந்த கலருங்கிறது முக்கியம், அந்த மேடுங்கிறது முக்கியம். சரிங்களா? அடுத்து ஒரு மேனேஜர் போஸ்ட் போனாலும் சூரிய மேடு நல்லா இருக்கணும். அரசு வேலை மட்டுமல்ல, பிரைவேட் கம்பெனிலேயே ஒரு நிர்வாக திறமை இருக்கு, எனக்கு ஒரு பயமா இருக்கு அந்த நிர்வாக திறமையில, ஆனா எனக்கு தகுதி இருக்குது, ஆனா எனக்கு கீழே உள்ளவங்க மேல வந்துடுறாங்க, நான் மட்டும் அந்த இடத்துக்கு போகல அப்படின்னா நினைக்கிறவங்க, நானும் ஒரு நிர்வாகத்தை செய்யணும், எனக்கு அந்த நிர்வாக திறமை வரணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க அந்த ஸ்டார் குறி இந்த இடத்துல எழுதுங்க, ஆரஞ்சு கலர் பேனால, ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை. சரிங்களா? அடுத்து இப்ப நான் போட்டேன் இல்லையா, தெரியுதா? இந்த ஸ்டார் குறி இதை நான் லைட்டா போட்டிருக்கேன், அழுத்தமா போடுங்க. பச்சை கலர் பேனால புதன்மேட்ல புதன்கிழமை காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. படிக்காத குழந்தைங்களுக்கு இதை நீங்க எழுதுங்க, அந்த குழந்தையவே இது போடா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க நீங்க போட்டு விடுங்க, இல்ல அந்த குழந்தைங்களும் இதை போடுப்பா, நீ இப்ப நல்லா பரீட்சையில வின் பண்ணுவ, நல்லா மார்க் எடுப்ப அப்படின்னு சொன்னா ஒரு ஊக்கம் கொடுங்க. ஆனா படிக்கணும் குழந்தைங்க, அதையும் செய்யணும். வெறும் ஸ்டார் குறி மட்டும் போட்டு நான் பாஸ் ஆகலாம்னு நினைக்கூடாது. படிப்பும் ஒரு பக்கம் இருக்கும், அந்த படிக்கிற படிப்பு மனசுல பதிஞ்சு அவங்க எக்ஸாமுக்கு எடுத்து கொடுக்கும், அந்த படிப்புல ஒரு ஆர்வம் கொடுக்கும், அடுத்தடுத்து படிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்கும். தொழில எனக்கு தொழில் செய்யறதுக்கு எல்லா பொருளும் இருக்குது, எல்லாமே இருக்கு, ஆனா அந்த தொழிலை எப்படிதான் நடத்தணும்னு எனக்கு தெரியல, யாரை பிடிக்கணும், யாரை பார்க்கணும், இவங்களை போய் இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு எல்லா விதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு தொழில் செய்ய தெரியாது. அப்படி உள்ளவங்க இந்த ஸ்டார் குறி அந்த புதன்மேட்டில் எழுதுவோம், அந்த தொழில யாரை பார்க்கணும், யாரை போய் பார்த்தா அந்த தொழிலை வெற்றி பெறுவோம், அடுத்தடுத்து அந்த தொழில எப்படி நம்ம வளர்ச்சியை கொடுப்போம், இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தானா ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். சரிங்களா? இந்த படிக்காத குழந்தைகளுக்கு படிப்பு வர்றதுக்கு இந்த ஸ்டார் குறியை பயன்படுத்துங்க புதன்மேட்டில். அடுத்து நல்ல ஒரு திறமை இருக்கு, ஆனா திறமைங்கிறத விட ஒரு நோஞ்சா நாட்டம் இருக்காங்க, ஆள் பார்த்தா ரொம்ப ரொம்ப வலிமை இழந்து இருக்காங்க, மன வலிமை உடல் வலிமை எதுவுமே இல்லை. அப்படி உள்ளவங்க தைரியம் வர்றதுக்கு இந்த செவ்வாய் மேட்ல நீங்க ஸ்டார் குறி எழுதுங்க. ஒரு தைரியம் வீரமா இருக்கணும், நிறைய பெண்களுக்கு வீரமான ஆண்களை தான் பிடிக்கும். அப்ப வீரம்னா என்ன, தான் குடும்பத்தை வீரமா அவங்க காப்பாத்துறது, ஒரு எதுக்குமே ஒரு துணிஞ்சு செயல்படுறது. அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டார் குறி இந்த மேல் செவ்வாய் மேடு, இந்த புதன் மேட்டுக்கும் சந்திர மேட்டுக்கும் இடையில் இருக்க மேடு மேல் செவ்வாய் மேடு, இந்த மேட்ல நீங்க எழுதுங்க. எப்போ? செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. என்ன கலர் பேனால? சிகப்பு கலர் பேனால எழுதுங்க, கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. எனக்கு சகோதர பாசமே கிடைக்கல, அது கீழ் செவ்வாய் மேடு, இல்ல நல்ல கணவன் அமையல, ரெண்டு மேடுமே பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல கணவன் அமையல அப்படிலாம் நினைக்கிறவங்க, எனக்கு போலீஸ் ராணுவம்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, அந்த வேலையில எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, அப்ப அந்த துறையில நான் வின் பண்ணணும்,
அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஸ்டார் கூடிய செவ்வாய் மேடுகளை எழுதுங்க. ஒரு முறை தைரியம் வீரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சகோதர ஒற்றுமை வேணும், மெயினா எனக்கு ஒரு அடினாலும் சொந்த மண் வேணும், நிலம் வேணும், வீடு கட்டணும், இதெல்லாம் நினைக்கிறவங்க, இதெல்லாம் ஆசை, ஒரு இயல்பான ஆசை. சொந்த வீடுங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வேணுங்கிறதா அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டார்ட்குரிய நீங்க இந்த செவ்வாய் மேடுகளை எழுதுங்க. சொந்த வீடு அமையும், இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. அடுத்து சந்திரமேடு, இந்த இடத்துல இருக்கிறது பேர் தான் சந்திரமேடு. இந்த சந்திரமேடு ஒரு தாயோட பாசம், அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே வேணும். அது எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கும், 190% கிடைக்கும். ஒரு 10 குழந்தைகளுக்கு வேணா அவங்க ஜாதகத்துல சந்திரன் நீச்சம் இல்ல அவங்க ஜாதகத்துல சந்திரன் கெட்டிருந்தால் ஒரு சில குழந்தைகளுக்கு கிடைக்காது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி சந்திரமேட்டில் எழுதுறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு நிலை மாறும், தாயோட அன்பு கிடைக்கும். இப்ப ஒரு சிலர் தாயெல்லாம் இறந்து சித்தியோட கொடுமையெல்லாம் வாழ்றவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இதை எழுதலாம். எனக்கு தாய்ங்கிறது நம்ம அம்மாவுக்கு அடுத்து சித்தி அப்படிங்கிறப்ப அவங்களோட அன்பு அரவணைப்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எழுதலாம். எதையுமே நம்ம முடிவெடுக்க முடியல, குழப்புது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த சந்திரமேட்ல வெள்ளை கலர் பேனா, வெள்ளை கலர் ஹெச், ஒயிட் மார்க்கர் எதுனாலும் எடுத்துக்கலாம். நீங்க சந்திரமேட்ல திங்கட்கிழமை காலையில 6 to 7, மதியம் 1 to 3, இரவு 8 to 9 எழுதுங்க. கண்டிப்பா நல்ல மனம், தெளிவான மனம் கிடைக்கும். அடிக்கடி பயணம் நாம் போகணும். அந்த ஒருத்தவங்களுக்கு அந்த பயணம் போறதே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல பயணத்தினால தொழில் செய்வாங்க, டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க, இதெல்லாமே சந்திரன் நிலைய ஒரு இடத்துல செய்ய முடியாது இல்லையா? அப்ப அவங்கெல்லாம் அந்த சந்திரமேட்ல அவங்க எழுதுறப்ப அந்த பயணத்து மூலமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், ஒரு சக்சஸ் பெறுவாங்க. சரிங்களா? அடுத்து சுக்கிரமேடு, நல்ல திருமணம் ஆகாதவங்க நிறைய அந்த சுக்கிரமேட்ல எழுதுது. இப்பெல்லாம் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க 40 வயசு, 35 வயசு, 40, 42, 45 வயசு வரை திருமணம் ஆகலைங்கிறது தான் நிறைய வரும். நிறைய ஆண்களுக்கு இப்ப ரொம்ப திருமணம் ஆகாம இருக்கு. இவங்கெல்லாம் இந்த ஸ்டார் கூடிய சுக்கிரமேட்ல எழுதுங்க. விரைவில் திருமணம் கைகூடும். சுக்கிரன்னா சந்திரனையும் ஒயிட்னு சொல்லுவோம், ஒயிட் நிறம் வெண்மை நிறம், சுக்கிரனையும் வெண்மை நிறம் சொல்லுவோம். ஆனா பிங்க் கலர்ல எழுதலாம், ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர்ல நீங்க எழுதலாம், பிங்க் கலர்ல எழுதலாம், சுக்கிரமேட்ல எழுதணும். விரைவில் திருமணம் கைகூடும், நம்பிக்கையோட செய்யணும். வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர ஓரையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரங்கள்ல நீங்க அந்த சுக்கிரமேட்ல எழுதுங்க. கண்டிப்பா விரைவில் பெண் அமையும், திருமணம் நடக்கும். திருமணமாகி கணவன் மனைவியுடைய நிறைய பிரச்சனை, கருத்து வேறுபாடு, சொல்ற பேச்சே கேட்கறது இல்லை, 2 பேத்துக்கு எப்ப பாரு எளியும் முறையா இருக்கும். எங்களுக்கு இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அமையணும், எங்களுக்கு இல்வாழ்க்கை சிறப்பா இல்லை, தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இல்லை அப்படின்லாம் இருக்கிறவங்க இந்த சுக்கிரமேட்ல இந்த குறிகளை எழுதுங்க, ஸ்டார் குறி போடுங்க. நல்ல மனைவி அமைவாங்க, சண்டை சச்சரவு இருக்காது, குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். சரிங்களா? வீட்டுன்னு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், கலைத்துறையில சாதிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை பிடிக்கும். கலைத்துறையில நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்டார் கூடிய சுக்கிரமேட்ல எழுதுங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெற்றி பெறுவீங்க, ஸ்டார் ஆட்டம் ஜொலிப்பீங்க. எந்த கலையா இருந்தாலும், ஆயக்கலை மற்ற 64 சொல்லுவாங்க இல்லையா, அதுல எந்த கலையா இருந்தாலும் உங்களுக்கு எந்த கலைத்துறையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க சுக்கிரமேட்ல எழுதுங்க. கண்டிப்பா கலைத்துறையில ஜெயிப்பீங்க. சரிங்களா? அதே போல வீட்டுக்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே சுக்கிரன் தான். இப்ப குரு அப்படின்னாலே மொத்த பணம், சுக்கிரன் அப்படிங்கிறப்ப அன்றாடம் செலவு, தேவைக்குள்ள பணம். அதெல்லாம் ஒரு காசு பணம் பொருளாதாரம் வீக்கா இருக்கு, காசு பணம் கையில புழக்கமே இல்லை அப்படின்லாம் இருக்கிறவங்க அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை பயன்படுத்துங்க. அந்த சுக்கிரமேட்ல எழுதுங்க, ஸ்டார் குறிய போடுங்க. அப்ப கையில காசு பணம் புழக்கம் நடக்கும், பொருளாதாரம் சிறப்பா இருக்கும், வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்திக்குவீங்க. இந்த காலத்துல யாருமே சோபா, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் இல்லாத வீடு இல்ல, இருந்தாலும் இன்னும் வறுமையில இருக்காங்க ஒரு சிலர். அப்படிங்கிறப்ப ஒரு சொகுசு ஆடம்பரங்கிறத விட ஆசைகள் இருக்கும் இல்லையா, அவங்க அதை வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கணும் ஒரு ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம யாரையும் ஏமாத்த வேண்டாம்.
நம்ம அந்த மேட்ல எழுதுறப்ப நம்மளுக்கு அதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நான் சொன்ன மாதிரி செவ்வாய் மேடு ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செவ்வாய் மேடோ அந்த செவ்வாய் மேடோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இல்லாத நம்ம கையில இருந்தா அந்த யோகம் இல்லையா அதை நம்ம வர வச்சுக்கலாம். அதன் மூலயமா நம்ம ஆசை அந்த ரொம்ப பிரபலமாகுமோ இல்லையோ நம்ம ஆசைகள் நிறைவேறும். நியாயமா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் இதுல நிறைய இருக்குது. தாமரைக்குறி, சங்குக்குறி, சதுரக்குறி, முக்கோணக்குறி, வட்டக்குறி, பிறைக்குறி, சூளக்குறி, இப்படி இதெல்லாமே நான் சொன்னதெல்லாம் சுப குறிகள். இதுல அசுப குறி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய குறிகள் நம்ம கையிலேயே இருக்கு. இது எப்படி நம்ம சாதாரண கண்ணில் பார்க்க முடியுமானா ரொம்ப ரேர் தான். அந்த பூத கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி மூலியமா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா தெரியும். மீன் குறி என் கையில இருக்குது. இப்ப மருதாணி போட்டாலும் அதுக்கு அந்த பக்கத்தான் இருக்கு. இந்த இடத்துல தெளிவா பார்த்தீங்கன்னா மீன் குறி இருக்கும். மீன் போன்ற குறிகள் இருக்கும். எப்படி மீன் இப்படி வால் நீட்டிட்டு இப்படி 4 முக்கோணம் இப்படி 4 சதுரமாட்டு இப்படி சேர்ந்து பின்னுக்கு இப்படி வால் நீட்டின மாதிரி இருக்கும் மீன் குறி. இந்த மீன் குறிலாம் இருந்தா சிறு வயதுல ஒரு கஷ்டம் இருந்தாலும் தன் முயற்சியால முன்னேறக்கூடியவங்க எல்லாம் மீன் குறி. நிறைய நான் முயற்சி எடுப்பேன். இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து படிச்சா அதை விட்டோம்ங்கிறது. அடுத்து நம்ம ஏதாவது படிக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்மளுக்குள்ள அந்த வெறி. ஜோதிடத்தை நம்ம நம்ம நம்மளை தேடி 4 பேர் வந்து நம்ம சொல்லணும், பயம் இல்லாம சொல்லணும். நம்ம அடுத்தடுத்து இது நிறைய நம்ம வெற்றி கொண்டு போகணும். அதெல்லாம் நம்ம நினைச்சேன், அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி அதெல்லாம் செய்ய செய்ய செயல்பாட்டுக்கு இப்ப நீங்க வந்திருக்கோம். அதாவது இப்ப தொடர்ந்து 17 கருத்தரங்கள் நம்ம திருப்பூர் சகோதரிகளோட பேர்ல நானும் கவிதா சர்டிபிகேட் மேடம் 2 பேரும் சேர்ந்து நடத்திருக்கோம். அப்ப அந்த 17 கருத்தரங்கம் ஜோதிட சேவகம் செய்யறோம்னா அப்ப அதெல்லாம் நம்மளுக்குள்ள அந்த கையில உள்ள குறிகள் நம்மளை இயக்குது. 40 வயசுக்கு மேல பிரபலம் ஆவாங்க. என்ன இதுல துறையில இருக்கிறாங்களோ அந்த மீன் குறி நம்ம கையில இருந்தா, என் கையில மீன் குறி இருக்குது. இப்ப எனக்கு வயசு 45க்கு மேல ஆகும், 47 ஆகும். அப்ப நான் 40 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட நான் 10 வருஷமா ஜோதிட ஃபீல்டுல இருந்தாலும் இந்த கடந்த ஒரு 5-6 வருஷமா நான் வெற்றி அப்படிங்கிறப்ப அந்த 40 வயசுக்கு மேல ஒரு பெயர் புகழ் கொடுக்கும் அந்த மீன் குறி இருக்கிறப்ப. இந்த மாதிரி நிறைய குறிகள் நான் சொன்னதான் இப்ப நல்ல குறிகள் சொல்லியிருக்கேன். இன்னும் தீய குறிகள்லாம் இருக்கு. அது இன்னொரு சந்தர்ப்பம் நேரம் கிடைச்சா நாம இன்னும் கைரேகையில நிறைய இருக்கு. இந்த விரல்களை பத்தி, அந்த விரல்களை உள்ள ரேகைகளை பத்தி, அந்த வரிகளை பத்தி, இந்த அங்குசா பத்தி நிறைய இருக்குது. இந்த ஒருத்தருக்கு நடக்கிறப்பயே அவங்க கையை என்ன பொசிஷன்ல வச்சு நடக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம பலன் சொல்லலாம். வேற ஒண்ணும் உங்களுக்கு தேவையில்லை. ஜாதகம் மாங்க படிக்கணும் கூட தேவையில்லை. அவங்க நடக்கிற நடைய வச்சு அவங்க கைய எப்படி வச்சு வீசி நடக்கிறாங்க, கையை இப்படி விரிச்சு வச்சு நடக்கிறாங்களா, இப்படி சேர்த்து வச்சு நடக்கிறாங்களா, இப்படி மூடி லைட்டா மூடி வச்சு நடக்கிறாங்களா, இல்ல கைய பாக்கெட்குள்ள விட்டு நடக்கிறாங்களா, இல்ல பின்கையை கட்டி பின்கையை கட்டி நடக்கிறாங்களா, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு கைரேக சாஸ்திரத்துல. அதை வச்சு அழகா நம்ம பலன் சொல்லலாம். அப்ப இந்த கைரேகைலாம் நிறைய என்னென்ன வந்து இன்னைக்கு 1 மணி நேரம் நான் ஒரு சப்ஜெக்ட்ல நிறைவா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறத அந்த ஸ்டார் குறி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ மேம். ரொம்ப அற்புதமா எங்களுக்கு இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. சோ யாராச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அம்மா நிறைய விஷயங்கள் வந்து கைரேகை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. அது சார்ந்த சந்தேகங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஷ்டோ பர்வதவர்த்தினி மேம், நீங்க பேசுங்க மேம். மேம் வணக்கம் மேம். வணக்கங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது மேம். அதாவது நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த கிளாஸ் இது. ஆக்சுவலி நானே கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஒரு கத்துட்டு இருக்கேன். அதான் நம்ம சிவகாலிஸ் ஐயா வந்து உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பேசிக்கா அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஸ்டார் குறியீடு பத்தி ரொம்ப நல்லா விரிவா சொன்னீங்க. அதாவது நம்மளுக்கு எளிமையா வீட்லயே வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் அழகா சொல்லிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கு மேம் இது. மேம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸ்டார் குறியீடு வந்து எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன பலன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்க எக்ஸ் ஒய் அந்த மாதிரி குறிகள் அசுப குறிகளும் இருக்கு. அதுதான் நிறைய கைகள்ல தென்படுது. அதே மாதிரி நிறைய அந்த கோடு 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 மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் என்ன மேம் வந்து நம்ம பலன் சொல்லலாம்?
அதுதாங்க. அது இப்ப நம்ம ஸ்டார்ட் குறி மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அசுப குறிகள்னா அதுக்கு உண்டான அது எந்த நேட்ல இருக்குது, எந்த ரேகைல இருக்குது, அது சம்பந்தப்பட்ட எந்த வயசுல அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஓகே ஓகே மேம். மேம் இது நீங்க சம்பந்தமா கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம்? நாங்க ஏற்கனவே 2 கிளாஸ் முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்த கிளாஸ் போலான்னு இருக்கோம். கிளாஸ் மேம் போறப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்ஃபார்ம் பண்ணுங்க மேம். கண்டிப்பா நாங்க கலந்துக்கிறோம் கிளாஸ்ல. ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது மேம். ரொம்ப நன்றி மேம். சௌமியா மேம் நன்றி மேம். தேங்க்யூ பர்வதவர்த்தினி மேம். யுவராஜ் நாச்சிமுத்து சார், நீங்க பேசுங்க சார். மேம் வணக்கம் மேடம். மிக அற்புதமா இருந்துச்சுங்க மேடம். மேம் இந்த குறிகள் சொல்லியிருந்தீங்களே மேம், சதுரக்குறி, வட்டக்குறி, சங்கு குறி, தாமரை குறிகள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க மேடம். அதே மாதிரி அவங்க கேட்டாங்க முன்னாடி அந்த அசுப குறிகள் எது எது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இருந்தா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? இப்ப நம்ம இது ஸ்டார் குறி போட சொல்லிக்கிறீங்க மேம். அது மாதிரி ஏதாவது அசுப குறிகள் இருந்ததுன்னா அதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் பண்ணலாங்களா? அந்த மாதிரி சொல்லுங்க. அதாவது அந்த தீவுக்குறி அப்படின்னு சில குறிகள் இருக்குதுங்க. கரும் புள்ளிகள் அப்படிங்கிறது கேட்டுப்பலன். இப்ப எப்படி நம்ம ஜோதிடத்துல நல்ல விஷயங்கள் 6, 8, 12 பாவங்கள், கெடுதலான பாவங்கள் இதெல்லாமே சொல்றோம். அந்த மாதிரி ஒரு நல்லதுன்றதா கெட்டதுன்னு இருக்குது, இரவுன்றதா பகலுன்னு இருக்குது மாதிரி. அப்போ நல்ல குறிகள் இருக்குது, கெட்ட குறிகள் இருக்குது. அப்ப கெட்ட குறிகள்ல தான் நான் மேடம் கிட்ட சொன்னேன் இல்லையா, எந்த அந்த தீய குறிகள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரிலாம் நிறைய கெடுபலன் செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் எந்த நேர்ல இருக்குது, எந்த ஒவ்வொரு ரேகைகள் ஒவ்வொரு ஒரு அளவு இருக்குது, இத்தனை வயசுல அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இப்ப இந்த இருதய ரேகையில ஒரு கரும்புள்ளி இருக்குதுன்னு வைங்க உதாரணத்துக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு டென்ஷன் பார்ட்டியா இருப்பாங்க. இருதய ரேகை, இருதயம் சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு வரும். அந்த எப்பயுமே ஒரு சடான ஒரு முன்கோபம் வரும். எதையும் யோசிக்காம முடிவு எடுப்பாங்க. மனம்ங்கிறது ஒரு பழக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம அந்த குறிகள் எந்த இடத்துல இருக்குது அதை பொறுத்து அவங்களுக்கு பலன் இருக்கு. சரிங்க. இப்ப சதுரக்குறி நம்ம ஆயுள் ரேகைக்கும் ஆயுள் ரேகையில பாதியும் இன்னொரு ரேகையில பாதியும் டச் ஆயிட்டு இருக்குங்க. அது எப்படி மேடம்? சதுரக்குறி பொதுவா நல்ல பலன் தான் கொடுக்குங்க. ஆனா இந்த ஒரு சில விஷயங்கள் சதுரக்குறி அப்படிங்கிறத சுக்கரமேட்ல இருக்கிறதா அந்த அளவுக்கு சரியான பலன் இல்லை. அத ரேகையில பெரும்பாலும் குறிகள்ங்கிறது கொஞ்சம் கவனமா தான் நம்ம கையாளணும். சரிங்க. இப்ப ஆண்களுக்குன்னா வலது கை மேம், பெண்களுக்குன்னா இடது கை தான் மேடம். அதான் நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். அது நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ஆண்களுக்கு வலது கையை பார்க்கணும், பெண்களுக்கு இடது கையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. என்னோட குருநாதர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தருக்கு ரைட் கை வேலை செய்யும், ஒருத்தருக்கு லெஃப்ட் கை வேலை செய்யும். நம்ம ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்கோம், மூளை என்ன சொல்லுதோ அதுதான் கை செய்யும். அந்த பொருளை எடுனா எடுக்கும் இல்லைங்களா? அப்ப மூளை கட்டமிட்டு அவங்களுக்கு எந்த கை அதிகமா யூஸ் பண்றாங்களோ அந்த கையை பார்க்கலாம், தப்பு இல்ல. எப்படி நம்ம ராசி அம்சம் ஒரு ஜாதகம் கொடுக்கறப்ப ஒரு ராசி கட்டத்தை மட்டும் கொடுக்குறாங்களா? இல்லைங்க, ராசி அம்சம் ரெண்டும் தான் கொடுக்குறாங்க. ஒரு ஒன் பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்தா கூட அந்த ராசி அம்சம் மற்ற வர்க்கங்கள் இருக்குது, இருந்தாலும் ஏன் அம்சத்தை கொடுக்குறாங்க? இதனுடைய அடிஷனல் தாங்க மேம். இதனுடைய பாகுபாடு தானே. அடிஷனல்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தை பாதத்துல இருக்குதோ அதை நவாம்சம் வச்சுதான் நம்ம முடிவு பண்ணுவோம் இல்லையா? திருமணம் ஒரு ஆண் இருந்தா திருமணம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டா? ஒரு பெண் இருந்தா திருமணம் கண்டிப்பா உண்டா? அப்ப எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கைங்கிறது திருமணம் ஆகி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை. அதற்கு நவாம்சத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். திருமணத்துக்கு முன்பு, திருமணத்துக்கு பின்பு, இந்த திருமண வாழ்க்கை பத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற நவாம்சத்தை வச்சுதான் நம்ம பார்ப்போம். இப்ப ராசி அப்படிங்கிறது ஒரு ஆணா இருந்தாலும் பெண் நவாம்சம், ராசிங்கிறது ஒரு பெண் ஜாதகம் இருந்தாலும் ஆண் நவாம்சம். அதனாலதான் கணவன் ரெண்டுமே ராசி நவாம்சம். அது போலதான் நம்ம 2 கைகளும். இப்போ இந்த கையில இந்த புத்தி ரேகை எனக்கு பாத்தீங்கன்னா இது வரையதான் இருக்கும். இந்த செவ்வாய் மேட்டோட மேலேயே இந்த சூரிய மேட்டு சென்ட்ரல் பகுதியில் நிற்கும். ஆனா இந்த கையில இந்த இருதய ரேகை எங்க வரை இருக்கு பாருங்க, கீழே அடி வரைக்கும். அடி வரை இருக்கு. அப்ப 2 கைக்கு வித்தியாசப்படுதா? ஆமாங்க மேம். அதனால 2 கையும் பார்க்கலாம், ஒண்ணும் தப்பு. சரிங்க.
அந்த இதை கரும்புலி சொன்னீங்களே திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு இல்ல வேலைக்கு பொருளாதாரம் எப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் வேலைக்கு போற பெண்களுக்கும் வலது கையை பார்க்கலாம். சரிங்க மேம். மேம் அப்ப அந்த கரும்புலி சொன்னீங்களே மேம், வலது கையில இல்ல இடது கையில இருக்குது அப்படின்னா ஆண்களுக்கு அது இடது கையும் பார்க்கணுங்களா மேம்? அதான் இடது கையும் பார்க்கலாம். அந்த கரும்புள்ளிகள் எந்த மேட்ல இருக்கு, எந்த ரேகையில இருக்குது, எந்த இடத்துல இருக்கிறத வச்சு அவங்களுக்கு நம்ம பலன் எடுக்கணும். சரிங்க மேம். சரி. ம். ஓகே மேம். அற்புதமா இருந்துச்சுங்க மேம். ரொம்ப நன்றிங்க மேம். ஓகே, நன்றி. தேங்க்யூ யுவராஜ் சார். நெக்ஸ்ட் நடராஜன் சார், நீங்க பேசுங்க சார். நடராஜன் சார் இருக்கீங்களா? மேடம் மியூட்ல இருந்தேன், சாரி. சார் நீங்க பேசுறது ஆடிபிளா இல்ல நடராஜன் சார்? ஹலோ, கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, பேசுங்க சார். மேடம், இந்த கிரகங்களோட மேட்டுல குறியீடுகளை வச்சு அதை இயக்கி நம்ம ஒரு விஷயங்களை பெற முடியும்னு சொன்னது மிக அற்புதம் மேடம். அதே மாதிரி இதுல வந்து கால நிர்ணயம் எப்படிங்க மேடம்? கைரேகையில வந்து கால நிர்ணயம் இந்த சம்பவம் இப்பதான் நடக்கும்னு அதை சொல்ல முடியுங்களா? அதெல்லாம் சொல்ல முடியும். ரேகையோட நம்ம வந்து அளவு எடுக்கணும். அத வந்து நம்மளோட மனிதனோட ஆயுள் காலம் எவ்வளவுங்க? 120 ஆண்டுகள்னு சொல்றாங்க பூர்ணாயுள். பூர்ணாயுள் 120 ஆண்டுகள் யாருதான் இருக்கும்? ஒரு 70 ரொம்ப 80 ஆண்டுகள். அதாவது ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இருப்பாங்க. பொதுவான ஒரு ஆயுள் அப்படிங்கிறது 80. அதாவது ரொம்ப ஒரு அளவுக்கு அப்படிங்கிறப்ப 80 இல்ல 60. நீங்க 80 வரையில எடுத்துக்கோங்க. 60 வயசுக்கு மேல 65, 68, 70 இருக்காங்க இல்லையா? 80 வயது எழுதுக்கோங்க. இந்த ரேகையை 4ஆ பிரிக்கணும். எந்த ரேகையோ அந்த ரேகைய அதோட மொத்த அளவை எடுத்து அதை 4 பங்கா பிரிச்சு அந்த 4 பங்களை இப்ப உதாரணத்துக்கு இந்த இருதய ரேகை இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 20, அடுத்து 40, அடுத்து 60, அடுத்து 80. அப்ப அவங்களுக்கு அந்த 20க்குள்ள அந்த ஒரு கரும்புள்ளியோ ஒரு தேவையில்லாத குறியோ இருந்தா அவங்க அந்த 20 வயதுல அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. எந்த வயதுல அப்படிங்கிறப்ப அந்த ரேகையோட மொத்த அளவை எடுத்து அது 4ஆ பிரிக்கணும். இந்த வயது காலத்துல அவங்க ஒரு கண்டம் ஏற்படும், இந்த பிரச்சனைய அது யாருனால பிரச்சனை வரும் அப்படிங்கறத கூட பார்க்கணும். ஓ, சரிங்க மேடம். சரிங்க, நன்றிங்க மேடம். ஓகே. சௌமியா மேம், முடிச்சுக்கலாமாப்பா? மேடம் ஒரு டவுட். ஆக்சுவலா நம்ம கிளாஸ் அறிவழகன் பேசுறேன். கிளாஸ் சிறப்பா இருந்தது மேடம். ஒரு கிளாரிபிகேஷன் தான். இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு மேட்லயும் அந்த குறியீடு போடுறோம், ஸ்டார் அது மாதிரி எல்லாம் போடுறேன்னு சொல்றீங்க. பிளாக் மேஜிக் அது மாதிரி கூட அஃபெக்ட் ஆச்சுன்னா அது மாதிரி இந்த ஏதாவது சிம்பிள் போட்டு கியூர் பண்ண முடியுமா? அதுக்கு எந்த இடத்துல கியூர் இது போடணும், சிம்பிள் போடணும்? சப்போஸ் நிறைய இப்போ பிளாக் மேஜிக்கை பத்தி பயப்படுறாங்க, செய்வேன்னு சொல்றாங்க. அது மாதிரி ஸோ அது எந்த இடத்துல குறியீடு போடுறது, என்ன ஸ்டார் போடுறேன், என்ன போடணும்? இல்ல பிளாக் மேஜிக் பண்றாங்க, தெரியலாம் பாக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேடம். அந்த ஸ்டார் குறி எங்க போடணும்? குரு மேட்லனா கரெக்டா எந்த இடத்துல போடணும், சனி மேட்லனா எங்க போடணும்னு கேக்குறாரு சார் மேடம். இல்ல பிளாக் மேஜிக் மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் பிளாக் மேஜிக் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே. அதாவது எந்த மேடுனா இந்த இந்த விரலுக்கு கீழே ஒரு குவிந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதுதான் மேடு. பர்டிகுலரா நீங்க அந்த இடத்துல தான் போடணும். இங்கிட்டு சைடாவோ போடக்கூடாது. கரெக்டா இந்த விரலுக்கு நேர சென்டர்ல போடணும். நீங்க கேட்ட கொஸ்டின் இதுதான் பதிலா. அதாவது நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல. அவர் எந்த மேடு பகுதின்னு கேட்டதான் நான் சொன்னேன். ஆனந்தன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. மேடம் வணக்கம் மேடம். ஆனந்தன், சென்னையில இருந்து. கிளாஸ் ரொம்ப வணக்கம் மேடம். நல்லா அற்புதமா இருந்த கிளாஸ். அது எல்லா கிரகத்துக்கும் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி அது பரிகாரமாவும் சொன்னது இன்னும் சிறப்பா இருந்தது. அந்த குறி இல்லாதவங்க குறியை பயன்படுத்தி அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கலான்றது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். அது சௌமியா மேடத்துக்கு
ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மணிகண்டராஜ் ஐயாவுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம். நன்றிங்க. நன்றி. ஏன்னா இப்போ வந்து நிறைய பலன் சொல்றீங்க, குருமேடு சனிமேடு சொல்றீங்க ஆயிரலாம். இப்போ சிம்பிள் போடுறப்போ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இந்த பிளாக் மேஜிக் இப்போ அதுக்கு மாதிரி ஸ்டார் இருப்போ எந்த இடத்துல போடணும் கேள்வி மேடம். சப்போஸ் கேட்குறேன், இது மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கையில போடுறப்போ இந்த ஸ்டார் சிம்பிள் எந்த இடத்துல போடணும்னு கேட்கிறேன். ஒன்றும் இல்லை, அதாவது சிம்பிள் எந்த எதுன்னு இடத்துல போட்டா சொல்றேன். அந்த அதாவது பலன் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, குறையும்? ஓகே சார், நம்ம இப்ப எதன் எஸ் மூலயமா மேடம். பாதிக்கப்பட்டிருக்கோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஆமா. இப்ப ஒரு ஒரு எதிரி பிரச்சனை அப்படின்னா, அப்ப ஓகே. நீங்க செவ்வாய் மேட்ல அந்த எஸ் ஸ்டார் மேடம். போடுங்க, உங்களுக்கு பலம் வரும். அந்த எதிரியை நீங்க ம் ஃபேஸ் பண்றதுக்கு அளவா உங்களுக்கு தைரியம் கொடுக்கும்ல. ஓகே. அதான் அதான் கேட்டேன் மேடம். அதான் கேட்டேன். அந்த கிளாரிஃபிகேஷன் தான் கேட்டேன். அதுதான் ஸோ எந்த பிரச்சனைக்கு அதுதான் எந்த இடத்துல போடணும்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் இப்போ சார் நம்ம வந்து மாந்திரிகத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் சொல்றாங்க மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அப்பயும் அந்த சனி மேட்ல பண்ணுவோம், செவ்வாய் மேட்ல பண்ணுவோம் மாந்திரிக தைரியம் பிரச்சனை. வந்து நம்ம செவ்வாய் மேட்ல தான் போகணும். அந்த பிரச்சனை வந்து விடுபட்டு மன தைரியம் இருந்தாலே அந்த மாந்திரிகம் அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு பெருசா படாது. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ அப்ப நம்ம ஒரு போல்டா நம்ம இருக்கிறப்ப எதுவும் நம்ம நெருங்காதுல்ல. ஓகேம்மா, கரெக்ட் கரெக்ட். அப்ப ஓகே செவ்வாய் மேடம், மேட்ல அண்டர்ஸ்டுட். நீங்க போடுங்க. செவ்வாய் மேட்ல செவ்வாய்க்கிழமை அந்த ஓரையில சிவப்பு கலர் பேனால போடுங்க. உங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வருமே. யாரு என்ன செஞ்சாலும் சரிங்க உங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. சரிங்க மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி. நன்றி. இதே மனக்குழப்பம் நீங்கன்னா சந்திரமேட்ல போட்டுக்கலாம்ல மேடம். சந்திரமேட்ல போடுங்க. தைரியம் வரணும்னா கீழ் செவ்வாய் மேடம், மேல் செவ்வாய் மேட்ல போடும். போடுங்க. ரெண்டுத்திலயுமே போடலாம். ரெண்டுத்திலயும் போடலாம். இல்ல தேங்க்யூ. ஏதாவது ஒரு மேட்டை பயன்படுங்க. ஓகே ஓகே ஓகே. நன்றி மேடம். நன்றி. நல்ல சிறப்பா இருந்தது மேடம். நன்றி. நன்றி மேடம். மேடம் இப்ப இன்னைக்கு சொல்லுங்க. மேடம் இப்போ ஒரு அப்பா வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து சூரியமேட்ல ஸ்டார் போட்டேன் மேடம். இதே ஒரு சரி. பெற்றோர் வந்து குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா குருமேட்ல போடலாங்களா மேடம்? ஆமா, குருமேட்ல போடுங்க. சரி மேடம். சரி அதான் சார், நம்ம கிரகத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய காரத்துவம் கொடுத்திருக்காங்க. இப்ப ஆமாங்க. சூரியனா நம்ம தந்தை, மூத்த மகன், மாமனார், இப்படி நம்ம ஜோதிடத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப ஆமாங்க எந்த மேடம். உறவு நமக்கு பலமா இருக்கணும் அப்படின்னா அந்த உறவுக்கு உண்டான காரத்துவமான மேடுகள்ல கிரக மேடுகளை போடுங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். இப்ப நம்ம ஸ்டார் மட்டும் தான் சொன்னீங்க மேடம். வேற ஏதாவது நம்ம குறியீடுகளும் பயன்படுத்தலாங்களா? இப்ப சதுர குறியீடு இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தலாம்? ஒவ்வொரு குறிகளுக்கும் இப்ப வந்து ஸ்டார்னா என்னங்க? ஸ்டார்னா ஒரு பிரபலமானதுன்னு சொல்லுவாங்க மேம். பிரபலமாகணும். இப்ப நம்மளோட ஹெட்டிங் இதுல என்ன? வெற்றி தரும் குறி, ஆமாங்க மேடம். பிரபலமாக்கும் குறி. அப்ப சரிங்க நம்ம மேடம். ஒரு நான் சொன்னதெல்லாம் ஒரு பிரபலமாகணும், நம்ம ஆசை நிறைவேறணும், சரிங்க. நம்ம அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஸ்டார் குறி. அடுத்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு குறிகள் இருக்கு. சரிங்க மேடம். இப்போ ஒருத்தர் வந்து வீடு கட்டி வீடு வாகன யோகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மேடம், அதுக்கு என்ன மாதிரி குறியீடு பயன்படுத்தலாம் மேடம்? ஸ்டார் குறி பயன்படுத்தணும். சரி மேடம். சரி. நான் அதே சொன்னேன், செவ்வாய் ஒரு வீடு மண்ணுனாலும் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டார் குறி செவ்வாய் மேட்ல எழுதுங்க. செவ்வாய் மேட்ல அதான் மேடம். சரிங்க. ஒரு இந்த ரியல் எஸ்டேட் பண்றாங்க, அதுல நான் வெற்றி பெறணும்னாலும் செவ்வாய் மேட்ல ஸ்டார் குறி எழுத சொல்லுங்க. ஒரு சரி இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்படுறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெயிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் மேட்ல எழுத சொல்லுங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். இன்னைக்கு நம்ம சொன்னதெல்லாம் வெற்றி பெறணும், பிரபலமாகணும். அதான் மேடம். அதான் மேடம். இப்ப ஐபிஎஸ்க்குன்னா அதுவும் யூனிஃபார்ம் தாங்க மேடம். அதுவும் செவ்வாய் மேடு தாங்க மேடம். செவ்வாய் ஐஏஎஸ் மேடு. சரி ஐஏஎஸ், மேடம். ஐபிஎஸ், போலீஸ், ராணுவம் எல்லாமே செவ்வாய் மேடு. சார், ஒரு கான்ஸ்டபிள் முதற்கொண்டு ஒரு வாட்ச்மேன் முதற்கொண்டு எல்லாமே செவ்வாய் தான். அது செவ்வாய் அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்க செவ்வாயோட வலிமையை பொறுத்து, அவங்களுக்கு மற்ற பாவங்களை பொறுத்து, அவங்களுக்கு இந்த யூனிஃபார்மா அந்த யூனிஃபார்மா டிசைட் பண்ணும். சரிங்க மேடம். ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு என்ன மேடம் தகுதி இருக்காரு. இருக்கோ, நம்மளுக்கு ஏன் பழமொழி சொல்லியிருக்காங்க, விரலுக்கு தக்கன வீக்கம் போடணும் இல்லை ஆமா ஆமாங்க. அப்படிதானே? அப்ப ஆமாங்க. நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்குண்டான நம்ம ஆசைப்படணும். நம்ம எட்டாவதுக்கு கொட்டாவி விடக்கூடாது. அதான் மேடம். புரியுது நம்மளுக்கு என்ன புரியுது. தகுதி இருக்கோ அந்த ஆசை நியாயமான முறையில நம்மளுக்கு கிடைக்கணும்னு அமைப்பு நம்மளுக்கு தகுதி இருந்தால் அதை நீங்க பயன்படுத்தினா வெற்றி பெறுவீங்க. சட்டியில சரி மேடம். இருந்தாதான் அகத்துல வரும். நம்மளுக்கு அந்த இது வேணும். சரிங்களா? ஆமா.
மேம் இப்போ ஒருத்தர் வேலையில் இருக்கிறவரு அந்த வேலையில நல்ல பதவி உயர்வு வாங்கணும் அப்படின்னா மேடம் உயர் அதுக்கு பதவி நம்ம இது மாதிரி அப்படின்னாலும் உங்களுக்கு சூரிய மேடு குறுமேடுலாம் உயர் பதவி தான். சரி மேடம் சரி சரி மேடம் மிக்க நன்றி மேடம் ரொம்ப அருமையா இருந்துச்சு நன்றி. மேடம். குருமேட்லாம் அது நான் இன்னைக்கு நெகட்டிவா பேச வேண்டாம் அப்படின்னு தீய குறிகள்லாம் சொல்லலாம். இன்னொரு நாள் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பா அந்த தீய குறிகள் பத்தி சொல்லலாம். நான் கைரேகை கிளாஸ் இதுவரை நம்ம 2-3 பேட்ச் எடுத்துட்டோம். இனி அடுத்து ஆன்லைன்லயே பேட்ச் போடுவோம். அப்ப நான் போறப்ப சொல்றோம், நீங்க வகுப்புல கலந்துக்கிட்டாலும் சரி. இன்னும் நிறைய விளக்கங்கள் நான் சொன்ன மாதிரி ஜோதிடங்கிறது கடல். அது ஜாதகம் மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையிலையும் இப்ப பிரசனம் இருக்கட்டும், பிரசனம் அப்படிதான் நிறைய இருக்கு அதுல. அந்த மாதிரி கைரேகையும் நிறைய இருக்குது. வாஸ்து அப்படின்னாலும் அது நிறைய இருக்குது. அப்ப இதெல்லாமே ஒவ்வொரு இதுல நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் நிறைய படிக்கிறோம். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டார் குறி நம்ம எல்லாத்தையும் போட்டு உழப்ப வேண்டாம். ஒரு விஷயம் தெளிவா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் அந்த குறிகளும் சொல்லி அது நம்ம கையில இருந்தால் என்ன அமைப்பு, அது இல்லைன்னா எப்படி அதை வர வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா கொடுத்தேன். வேற ஏதாவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? பர்வதவர்த்தினி மேம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுறீங்களா? இல்ல அப்ளை ரைஸ் பண்ணுதுங்களா? மேம் கேட்டேன் மேம், அப்பயே கேட்டேன் மேம். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். சோ வேற ஏதாவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? ஓகே மேம். ஐஸ்வரி மேம் நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகேப்பா. மேம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் நேம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க மேம். ஓகே. என்னோட பெயர் ஈஸ்வரி ராஜுங்க. ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட நிலையம் அப்படிங்கிற அமைப்புல நம்ம ஆபீஸ் போட்டு கடந்த 10 வருஷமா ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜாதகம் மட்டுமல்ல, என் பேரே சொன்னீங்கன்னா ஜாமக்கோள் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் ஏற்கனவே இந்த வாரத்துல ஜாமக்கோள் பத்தி தான் பேசியிருக்கேன். ஜாமக்கோளே நிறைய எனக்கு அது பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். எல்லா ஜோதிடமே ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சதுதான். இதுலயும் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா அந்த உடனடி தீர்வு கேட்கிற கேள்விக்கு உடனடியா பலன் அப்படிங்கிறப்ப ஜாமக்கோள் இன்னும் நம்மளுக்கு அற்புதமா வேலை செய்யுது. அந்த ஜாமக்கோள் நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இதைத்தான் கேட்பாங்கிறத கொண்டு நம்ம சொல்ல முடியும். நிறைய நம்ம டெஸ்டிங்லாம் வைப்பாங்க மக்கள், இறந்த ஜாதகத்தை கூட கொண்டு வந்து கொடுத்து அதெல்லாம் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த ஜாமக்கோள் பிரசனத்துல. இன்னும் நிறைய அந்த நம்ம ஒரு விஷயங்கள் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்ம மனக்குழப்பம் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கெல்லாமே அந்த ஜாமக்கோள் பயன்படுது அப்படிங்கிறதுதான். ஜாமக்கோள் விஷயம் பிரசனம் மூலயமா நிறைய தீர்வு நம்ம தினம் நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜோதிட சரண்யங்கள நம்மகிட்ட நிறைய பிரச்சனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஜாமக்கோளை நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுதான். அந்த மாதிரி ஜாமக்கோள் பிரசனம், தோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம், இந்த மாதிரி நிறைய பிரசன வகைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாஸ்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்களுக்கு போய் வாஸ்து பார்த்துருக்கோம். அதே போல நிறைய இந்த நிமித்தம் சகுனம் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறப்பயே இங்க என்ன நிமித்தம் சகுனம் காமிக்குது அப்படிங்கிறத வச்சு அதே பிரச்சனை அந்த வீட்டுல போய்ப்பாங்க. இதெல்லாமே நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதே போல ஜோதிடம், ஜாதக பலன் வச்சு எப்படி பார்க்குறது. இன்னொன்னு திருமண பொருத்தம், அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 A4 சீட் அளவு 2 பேஜ் நானா திருமண பொருத்தம் போடுவேன். அதாவது இதா கூட இருக்கு. இந்த மாதிரி 2 பேஜ், இந்த பேஜ் ஃபுல்லா, அடுத்து இந்த பேஜ் ஃபுல்லா, இதெல்லாமே ஃபுல் பண்ணுவோம். இதுக்குன்னு எங்களோட குருநாதர் ஒரு ஃபார்மட் வச்சிருக்காரு, அதை நாங்களும் பயன்படுத்துறோம். இதுல நிறைய வெறும் அதாவது நட்சத்திர பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நட்சத்திர பொருத்தம் மட்டும் அல்லாது தோஷங்கள் என்ன, தோஷங்களை அதை சமப்படுத்துறது எப்படி, தோஷ சாமியம் எப்படி, செவ்வாய் ராகு தோஷங்கள் விதிகள் இருந்தாலும் அதுக்கு விதி விலக்கு என்ன, அதே போல புத்திர தோஷத்தை எப்படி கண்டறிவது, அந்த பீஜம் சேத்திரம் இதெல்லாம் எப்படி போய் ஆண் பெண்ணுக்கு போட்டு பார்க்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை போட்டுதான் நான் திருமண பொருத்தமே போடுவேன். அந்த மாதிரி திருமண பொருத்த வகுப்பும் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். திருமண பொருத்தத்தை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி ஜோதிடத்துல நான் கடந்த 10 வருஷமா நிறைய இந்த பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நிறைய அனைத்தையும் கொஞ்சம் எல்லாத்துலயுமே நம்ம பழகிக்கலாம், எல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய படிச்சு பார்த்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிளாஸஸும் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல என்னோட நம்பர் வந்து 9994031853 அப்படிங்கிற நம்பரு. 9789886845 அப்படிங்கிற நம்பரும் என்னோட கான்டாக்ட் நம்பரு. நீங்க இதை டவுட் இது சம்மந்தப்பட்டதை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை கிளாஸஸ் படிக்கணும்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய வாஸ்து பிரச்சனை, பிரசனம், கைரகை இது சம்மந்தம்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற பேர்ல கருத்தரங்க போட்டுட்டு இருக்கோம். ஃபோன் நம்பர் சொல்லுங்க மேடம். ஸ்பீடா சொல்லிட்டீங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க மேடம். ஃபோன் நம்பர் 9940311853. இது ஒரு நம்பரு. இன்னொரு நம்பரு 9789886845 அப்படிங்கிற நம்பரு. அதே போல நிறைய நம்ம கிளைண்டுகளுக்கு நம்ம கோயில் வழிபாடு சொல்றோம் இல்லையா, அதை சொல்லி அவங்க இங்க ஒரு கோயில் அங்க ஒரு கோயில் இருக்கு எங்களால போக முடியல அப்படின்னு நிறைய நம்ம கிளைண்டுங்க சொன்னதுனால இப்ப வெற்றி பயணம் ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற அமைப்புல இப்ப கடந்த ஒரு மாதமா நம்ம அந்த வெற்றி பயணம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நவகிரக ஆலயங்கள் தரிசனம், அப்படியே அந்த சரௌண்டிங்ல உள்ள ஆலயங்களுக்கு இதெல்லாமே நம்ம ஆளுகளை கூப்பிட்டு போயிட்டு வரோம். இதை என் கணவனோட சேர்ந்து நான் அதை செய்யறேன். அவரோட சப்போர்ட்ல, அவரோட உறுதுணையில, அவரோட இதுல அவரும் வருவார் கூட. கடந்த 31ஆம் தேதி 5வது மாசம் வெற்றி பயணம் ஆன்மீக சுற்றுலா நவகிரக ஆலயங்களுக்கு போனோம். இப்ப வர 19ஆம் தேதி 19/6/2026 வர 19ஆம் தேதி அடுத்த ஒரு வெற்றி பயணமும் அது சார்ந்த திருப்பள்ளிக்காடு இதெல்லாம் ஆலயங்கள் மொத்தம் 14 ஆலயங்கள் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்ப ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்துட்டாங்க. இப்படி ஆன்மீக பயண ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்துமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கருத்தரங்கம் லேடிஸ் 2 பேரும் சேர்ந்து நானும் கவிதா மேடம் சேர்ந்து கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம். ஒரு மாநாடா வைக்கணும், அதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட்டிங் வேணும் அப்படிங்கிறதுதான். நம்ம கருத்தரங்குக்கு நம்ம மணிராஜ் ஐயா வந்திருந்தாரு, பெருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஜோதிடம் சம்பந்தம் அனைத்துமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்பனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ மேம், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த 1.5 மணி நேரம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு செஷனாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கைரேகை ரிலேட்டடா வந்துட்டு ஒரு வகுப்பு கொடுத்த மாதிரிதான் இருந்துச்சு. அதற்கு ஏத்த மாதிரி எல்லாரும் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப அற்புதமா வந்து விளக்கம் கொடுத்தீங்க. அண்ட் வந்து அம்மா வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அவங்க கிட்ட வந்து பிரசம் ரிலேட்டடாவோ இல்ல ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் இல்ல கைரேகை ரிலேட்டடா ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் அவங்களை தொடர்பு கொண்டு நீங்க அவங்களை ரீச் பண்ணிக்கலாம். அவங்க திருப்பூர்ல தான் ஜோதி நிலையம் வச்சிருக்காங்க. ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் அப்பாயின்மெண்ட் நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்க அவங்களை மீட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோடிவி ரெக்கார்டட் செஷன்ங்கிறனால உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த வாரம் மட்டும் கிடையாது. நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தி இருக்கக்கூடிய 261 வாரங்கள் எல்லா நிகழ்ச்சியுமே எல்லா வாரத்துடைய ப்ரோக்ராமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவில உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனா தான் இருக்கும். ஸோ நீங்க எது வேணாலும் நீங்க திருப்பி மீண்டும் பாத்துக்கலாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு இருக்க வேலை சுமைகள்ல மேபி வந்துட்டு நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம், ஜாயின் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம், இல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு நடுவுல மிட்ல நீங்க போயிருக்கலாம், இல்ல நடுவுல தான் வந்திருந்திருக்கலாம். அப்படி இருக்கப்ப ஏதாவது பாயிண்ட்ஸ் நோட் பண்ணும் அப்படின்னாலும் சிறப்பு விருந்தினுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்துட்டு ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவில போயிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து மீண்டும் பாத்துக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இன்னையோட நிகழ்ச்சியை வந்துட்டு ரொம்ப அற்புதமா ரொம்ப ஸ்பெஷலா சூப்பர்வா முடிச்சு கொடுத்தமைக்காக திருமதி ஈஸ்வரி ராஜ் அம்மா அவர்களுக்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு, சேவைக்குழு உறுப்பினர்கள், மாணவர்கள், அப்புறம் இந்த நிகழ்ச்சியை இங்க லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கவங்க பிளஸ் ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமாக யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்க பொதுமக்கள் சார்பாகவும் எல்லாரோட சார்பாகவும் இருக்கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ட் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி வந்துட்டு எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பொதுமக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குருநாதர் பல மேடைகள்ல பல இடங்களை சொல்லியிருப்பாரு. உங்களுடைய சப்போர்ட் நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துட்டு அதை ப்ரமோட் பண்றதுனால மட்டும்தான் அந்த ஒரு நிறுவனமாகட்டும் இல்ல அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய ப்ரோக்ராமுடைய நோக்கமாகட்டும் அது நல்ல முறையில் ரீச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரமே பாத்தீங்கன்னா
எங்க குருநாதரோட டேக்லைன் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு சொல்லி அவர் எல்லா மேடைகள்லயும் சொல்லியிருப்பாரு. எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயமும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவில் அடிப்படை உயர்நிலை முதுநிலை அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜிக்கு உண்டான கோர்ஸ் மட்டும் இல்லாமல் மத்த எல்லா அங்கங்களுமான ஜாமக்கோள் பிரசனம், இதர பிரசனம், திருமண பொருத்தம், எண் கணிதம், பெயரியல், இப்ப கூட வந்துட்டு பஞ்சபட்சி கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா கிளாஸஸுமே வந்து தர்மசாஸ்தாவை தேடி வருபவர்கள் யாரா இருந்தாலும் கம்ப்ளீட் செட்டா தான் அவங்க ஜோதிடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு தான் வெளியில மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கறதோட ஆசை. அப்படி இருக்கிறப்ப எல்லாமே வந்துட்டு ஒரு பெய்டு கிளாஸஸா இருக்கிறப்ப வாரங்கிற பெயர்ல வந்துட்டு ஒரு சிறப்பு ஜோதிடர்கள் வந்துட்டு அவங்களோட அனுபவத்தின் மூலமா நமக்கு ஒரு விஷயத்த வந்து இலவசமா கொடுக்கணும். அது எல்லாருக்கும் போய் சேரணும். அது ஆர்வலர்களா இருந்தாலும், ஜோதிடத்துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றவங்களா இருந்தாலும், நம்ம மாணவர்களா இருந்தாலும், இல்ல தர்மசாஸ்தாவின் ப்ரோக்ராம்காகவே வெளியிலிருந்து வந்து நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமே ஒவ்வொரு தலைப்புல அற்புதமான ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்ச அந்த ப்ரோக்ராமோட நோக்கம் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் வந்துட்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்றாரு. அதுக்காக இந்த நேரத்துல தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும் எங்க குருநாதர் MKR ஐயா அவர்களின் சார்பாகவும் இருக்கரம் கூப்பி உங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப விருப்பப்படுறோம். அண்ட் வந்துட்டு இன்னைக்கு ப்ரோக்ராம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு வீக்கோட எண்ட்லயுமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். லைக் ரெகுலரா ஜாயின் பண்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம குருநாதர் கண்டுபிடிச்ச DSJV அப்ளிகேஷன் பத்தி தான். இப்ப 3 இயர்ஸா அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆகி நிறைய பேர் வாங்கி சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. மோர் தென் 1000 பீப்புளுக்கு மேல வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 1000 மெம்பர்ஸ் அதை வாங்கி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் அவருடைய வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல ஜோதிடரா இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் நான் ஜோதிடத்துக்குள்ள வரேன்னு சொல்றவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பயன்படும் வண்ணம் உள்ளங்கையிலேயே நமக்கு எல்லா விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த மாடல் மேல ரொம்ப உண்மையிலேயே ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு எல்லாமே தினசரி பஞ்சாங்கத்துல இருந்து, ஓரை சார்ட்ல இருந்து, தாராபலன்ல இருந்து, திருமண பொருத்தம், பிறப்பு ஜாதகம், ஜாமகோல் பிரசனம் மற்றும் இதர பிரசனங்கள், லக்ன பிரசனம், பாத பிரசனம், ஓரை பிரசனம், கடிகார பிரசனம், இந்த மாதிரி விஷயங்கள், எண் கணிதம், பிருகுநந்தி நாடி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கு. அதுலயும் பிறப்பு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு உண்டான யோகி, அவயோகி, முடக்கு, அதற்குண்டான பரிகார கோயில், அதிர்ஷ்ட புள்ளி, துரதிருஷ்ட புள்ளி, குபேர புள்ளி, தலைவிதி புள்ளி, அதற்குண்டான நிவர்த்தி நட்சத்திரங்கள், பரிகார கோயில் எப்படி போகணுங்கிற அந்த கூகுள் மேப் வழிகாட்டி, இன்னும் பல விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றும் உள்ளுக்குள்ள வந்து அங்கங்களா அடங்கி இருக்கு. இதை ஃபுல் பேக்கேஜாவும் வாங்கிக்கலாம், செப்பரேட்டாவும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பல ஒரு ஈஸி வே இதை வந்து வரி பண்றவங்களுக்கு ஈஸியா அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல வந்து அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ணிருக்கு. இதை ஒவ்வொரு வாரத்திலயுமே சொல்றது வந்துட்டு எல்லாரும் வந்து வாங்கணும், ஒரு பெய்டு அப்ளிகேஷனா இது இருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவோட சொல்றது இல்ல. அவருடைய நோக்கமே இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஜோதிடம் சார்ந்து வரக்கூடிய மாணவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு ஈஸியா எல்லாமே அவங்க கால்குலேஷன் இப்ப உட்காந்து ஒருத்தர் வராங்கிறப்ப நீங்க உங்களுக்கு எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேர்ல்ட்ல நம்ம இல்ல. நம்ம போற போக்குல வந்து பல கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்டை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு ஜோதிடரா. அப்படி இருக்கப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா ரீச் ஆகணுங்கிறதுக்காக ஃபைன் பண்ண ஒரு அப்ளிகேஷன் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த வார நிகழ்ச்சி மூலமா வந்துட்டு அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு வாரமே சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த அப்ளிகேஷனோட இன்னும் ஃபுல் டீடைல்ஸ், டெமோ வீடியோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எப்படி வாங்கணும், எவ்வளவு பே பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும், இதுக்கு ரெனிவல் ஃபீஸ் இருக்கா, அது எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். சோ இது சார்ந்த சந்தேகங்கள் எதா இருந்தாலும் இல்ல டீடைல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய பர்சன் நான் தான். என்னுடைய பெயர் சௌமியா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 7305731547 7305731547. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஆப் எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிடுறேன். நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு ஒன்ஸ் ஓகே உங்களுக்கு லைஃப் டைம்க்கு அது யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னைக்காச்சும் ஓகே ஆகுறப்போ நீங்க அதை வாங்கி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நான் சொல்றதை விட நீங்க விசிபிளா பாக்குறப்ப அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு முழுசா தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் டெமோ வீடியோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்னை ரீச் பண்ணி இதை வாங்கி அட்லீஸ்ட் அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கறத நோக்கத்துடன் ஒவ்வொரு வாரத்திலையும் நான் சொல்றேன். சோ தேங்க்யூ சோ மச். 261வது வாரம் நிகழ்ச்சி பேருக்கே தற்போல 6 வாரமாக அற்புதமாக முடிந்தது. மீண்டும் ஒருமுறை ஸ்ரீராஜம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்த வாரம் 262வது வாரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக உறுப்பினர் மற்றும் பழனி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச். ஈஸ்வரி மேம் தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நான் இதுல ஒண்ணு சொல்லிக்கிறேன் விடுமுறை. அதாவது வாரம் அப்படிங்கிற தலைப்பே ரொம்ப அழகா வாரம் தொடர்ந்து நடக்குது. ஹெட்டிங் ரொம்ப அழகா இருக்குது. அது மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இதுல நான் முத ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில தான் பேசியிருக்கேன். இந்த வெளி உலகத்துக்கு எனக்கு தெரிய வச்சு முத்துப்பாண்டிய சார் அவங்களுக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகுதான் நிறைய நம்ம மேடைகள் இருக்கும். முதல் ஏற்ற மேடை அவனுடைய வீடியோல நான் பேசினதுதான். அதே போல சௌமியாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப அழகா ஒரு திக்கல் திணறல் இல்லாம அழகா இவ்வளவு பேச்சு உங்களை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பொறாமையா இருக்கு. அந்த அளவுக்கு அழகா பொறுமையா
இவ்வளவு சிறப்பா பேசுறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதுல கலந்துகிட்ட அனைவருக்கும் எனது நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப உங்களுடைய வாழ்த்து வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இருக்கிறம் கூப்பி இந்த நேரத்துல ஒரு பெரியவங்க உங்க ஆசீர்வாதம் கிடைச்சதுக்காக உங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்த குருநாதருக்கு இந்த இடத்துல நான் வந்து இந்த நன்றியை சமர்ப்பணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்யூ சோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஹாப்பியா இதே மாதிரி இன்னொரு ஜோதிட ஜாமவானுடன் சந்திக்கலாம். அன்டில் தென் இட் இஸ் பை. தேங்க்யூ.